அனைவருக்கும் வணக்கம். இன்று இலங்கை மருத்துவ சங்கத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த கலந்துரையாடலில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இன்று குழந்தைகள் மற்றும் யௌவன பருவத்தினர் மீதான எமது நிபுணர்களின் பார்வை தொடர்பாக நாம் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். அதற்காக இன்று வருகை தந்துள்ளார்கள் குழந்தைவியல் நிபுணர் வைத்திய கலாநிதி சாந்தினி கணேசன் அவர்கள். அடுத்ததாக மனநோயியல் நிபுணர் வைத்திய கலாநிதி மகேசன் கணேசன் அவர்கள். வணக்கம். அடுத்ததாக குழந்தைவியல் நிபுணர் வைத்திய கலாநிதி ஆர் அஜந்தன் அவர்கள். வணக்கம். இன்று எமது வாழ்க்கையிலே பல்வேறு பருவங்களை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அதிலே மிகவும் முக்கியமாக இந்த குழந்தை பருவத்தினை நாம் பார்க்கின்றோம். குழந்தை பருவம் மற்றும் யௌவன பருவம் என்பதிலே உள்ள வேறுபாடு மற்றும் அவற்றில் உள்ள வயது வரையறைகளை பற்றி நாம் வைத்திய கலாநிதி சாந்தினி கணேசன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். ஆமாம், குழந்தை பருவம் என்று கூறும் பொழுது நாங்கள் பொதுவாக பிறந்த குழந்தை ஒரு வயது ஆகும் வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் இன்ஃபென்ட்னு சொல்லுவோம். அது மிக முக்கியமான வளர்ச்சிக்குரிய காலப்பகுதி. அதற்கு பிறகு ஒரு வயசிலிருந்து 5 வருட காலமான காலத்தை நாங்கள் பள்ளி காலம் என்று சொல்லுவோம். அதாவது ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் என்று சொல்லுவோம். அதாவது அந்த காலப்பகுதியிலிருந்து அந்த பிள்ளைகளின் வளர்ச்சி மற்றும் உடற்தொழிற்பாடுகள் மிகவும் தீவிரமாக வளர்ந்து வரும். பிற்பாடு 5 வயசிலிருந்து 10-11 வயசு வரையான காலப்பகுதி ஒரு பாடசாலை செல்லும் பிள்ளையினுடைய காலப்பகுதி சாதாரணமாக ஒரு பிள்ளை காலமாக கருதப்படும். 10 வயதிலிருந்து 18 வயசு வரையான காலப்பகுதியை அல்லது 18 வயசு வரையான காலப்பகுதியை நாங்கள் யௌவன பருவம், அதாவது அடோலசென்ட் என்று சொல்லி விவரிப்போம். இந்த காலப்பகுதிகளில் ஏன் நாங்கள் இப்படி பிரிவாக மருத்துவ ரீதியில் பார்க்கிறோம் என்றால், இந்த காலப்பகுதிகளில் ஏற்படும் பிரச்சனைகள், வளர்ச்சி, அவர்களுடைய தொழிற்பாடு என்பன வேறுபடுவதனால். ஆகவே நாங்கள் பொதுவாக இதை பற்றி கதைக்கும் போது இந்த குறிப்பிட்ட வயசுக்குரிய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை தனித்தனியாக ஆராய்வது வழக்கம். நன்றி. அந்த வகையிலே குழந்தை பிறந்து 1 மாதத்தினுள் நாம் மிகவும் முக்கியமாக அவதானிக்க வேண்டிய விடயங்கள் எவை? இது பிறப்பிலிருந்து 1 மாத காலமான காலப்பகுதி ஒரு தாய்க்கும் அவருடைய சிசுவுக்கும் மிகவும் ஒரு முக்கியமான காலமாக கருதப்படும். ஏனென்று சொன்னால், இப்பொழுது உங்களுக்கு தெரியும், பிரசவம் நடைபெறுவது வைத்தியசாலைகளில். அப்போது வைத்தியசாலையில் இருந்து வெளியேறி 1 மாத கால பகுதியில் ஒரு தாய் அத்துடன் அந்த பிள்ளை பல்வேறுபட்ட வேறுபாடுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு காலமாகும். இந்த காலப்பகுதியை நாங்கள் ஆராய்வமாக இருந்தால், ஒரு தாய்க்கு அந்த பிள்ளையை கவனிப்பதில் பல்வேறுபட்ட அனுபவங்கள் தேவைப்படும். இதில் முக்கியமான அனுபவமாக கருதப்படுவது தாய்ப்பால் ஊட்டுதல். ஏனென்று சொன்னால், இந்த தொழில் அம்மாவால் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ அந்த காலப்பகுதியில் மற்றவர்களுடைய உதவி வேறுபட்ட இதுகளுக்கு பாவிக்கப்பட்டாலும் தாய் தனது பிள்ளைக்கு தாய்ப்பால் ஊட்டுதலில் மிகவும் ஆர்வமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். இந்த காலப்பகுதியில் எங்களுடைய மருத்துவ பகுதியை சார்ந்த, அதாவது மருத்துவ மாதுக்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக் கொடுத்தாலும் இது ஒரு தாய்க்கு ஒரு மிகவும் பொறுப்பான காலமாகும். இதில் நான் தாய்ப்பால் ஊட்டுவதை அதிகமாக சொல்வதற்கு காரணம் என்னென்று சொன்னால், இப்பொழுது உங்களுக்கு தெரியும், 6 மாத காலத்துக்கு நாங்கள் தனி தாய்ப்பால் ஊட்டுவதைத்தான் முக்கியமாக பரிந்துரைக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அந்த தாய்ப்பாலானது அந்த பிள்ளையின் வளர்ச்சி, அந்த பிள்ளையின் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த பிள்ளைக்கு தேவையான சகல உணவுப் பொருட்களையும் அதிலிருந்து கிடைக்கின்றது. அப்போது ஆரம்பத்தில் இந்த வைத்தியசாலையிலிருந்து வெளியேறும் பொழுது ஒரு தாய்க்கு பொதுவாக சில விவரங்கள் நாங்கள் கூறி அனுப்புவோம். முக்கியமாக இந்த சைல்ட் ஹெல்த் ரெக்கார்டு என்று சொல்லி அந்த பிள்ளை சம்பந்தமான ஒரு புத்தகம் ஒன்று ஆஸ்பத்திரியில் வைத்தியசாலையிலிருந்து விலகும் போது கொடுக்கப்படும்.
அதில் பிற்பக்கத்தை நீங்கள் ஆராய்ந்து வாசித்து பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய தாய்மொழியிலேயே ஒரு பிள்ளையை நாங்கள் வீட்டில் அவதானிக்க வேண்டிய பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அந்த புத்தகத்தில் பல வகையான, அதாவது ஒரு பிள்ளை மலங்கழிக்கும் போது அது நிறம் எப்படி இருக்க வேண்டும், எத்தனை தரம் அந்த பிள்ளைக்கு குளிப்பாட்டலாம், என்ன மாதிரியான உணவுகள் ஊட்டப்பட வேண்டும், எப்பப்போ அந்த பிள்ளை ஊசி அதாவது தடுப்பூசிகள் ஏற்க போக வேண்டும், எப்பப்போ அவர்கள் நிறை பார்க்க போகணும், அவ்வாறான பல்வேறு விஷயங்கள் அந்த புத்தகத்தில் கொடுக்கப்படும். எங்களுடைய தாய்மார்கள் பொதுவாக நன்றாக படித்தவர்கள் என்பதனால் அதை வாசித்து அறிவதிலும் சிரமம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தங்களுடைய மருத்துவ மாதுக்களுடன் அதை பற்றி விவரிக்கலாம். ஆகவே நான் கூறுவது என்னென்று சொன்னால், இந்த காலப்பகுதி கொஞ்சம் கஷ்டமான காலப்பகுதியாக இருந்தாலும் போதியளவு ஆதரவு கிட்டும் பொழுது அவர்களால் இந்த பிள்ளைகளை பராமரிப்பதில் சிரமம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆம் வைத்து, நீங்கள் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் பற்றி கூறினீர்கள். 6 மாதத்திற்கு கட்டாயம் தாய்ப்பால் மட்டுமே வழங்க வேண்டும் என்று. 6 மாதங்களின் பின்பு போசனையை மேலும் வளர்ச்சியடை செய்வதற்காக போசனை பதார்த்தங்களை நாம் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு உள்ளது. அது தொடர்பாக பெற்றோர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய விடயங்கள் அவை. இதில் தாய்ப்பால் ஊட்டுவது பற்றி நான் அதிகமாக கதைக்கவில்லை. என்ன சொன்னால், இந்த தாய்ப்பால் ஊட்டுதலின் போது பல தாய்மார்கள் ஆரம்ப கட்டங்களில் பல சிக்கல்களை எதிர்நோக்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சொல்லுவது சுகமாக இருந்தாலும் சில வேளையில் நடைமுறையில் பார்க்கும் பொழுது சில தாய்மார்களுக்கு இதில் சிக்கல்கள் ஏற்படுவதுண்டு. அவ்வாறான சிக்கல்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் இங்கே உதவியை நாடலாம். ஏனென்று சொன்னால், நான் முதல் சொன்ன 6 மாதம் தனி தாய்ப்பால் ஊட்டல் என்ற விஷயம் சரியான நடைமுறையில் பின்பற்றப்படும் போதுதான் அந்த பிள்ளைக்கு போதிய அளவு நிறை அதிகரிக்கும். ஆகவே நாங்கள் பொதுவாக சொல்லுவது என்னென்று சொன்னால், வீட்டுக்கு வரும் மருத்துவ மாதுவின் மூலம் அவர்கள் அதை சரிபார்த்து கொள்ள முடியும். அப்படி முடியாத பட்சத்தில் இப்பொழுது இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிகளில், பெரிய வைத்தியசாலைகள் எல்லாவற்றிலும் தாய்ப்பால் ஊட்டுதல் சம்பந்தமான ஆலோசனை வழங்கும் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு அவர்கள் எந்த நபருடையனும் அவர்களுடைய துண்டோ ஒன்றும் இல்லாமலே நேரடியாக அந்த நிலையத்துக்கு போகும் பொழுது அங்கே இதை லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் சென்டர் என்று சொல்லுவாங்க. அங்கே போனால் உடனடியாக அங்கே ஒரு தாதிய உத்தியோகத்தர், சில வேளையில் மருத்துவ மாது அல்லது அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு ஒரு அறையில், அதாவது எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு நாள் பேஷண்டாக, அதாவது வார்டில் அட்மிட் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இல்லை, இப்படியான ஆதரவுகளை பெற்று இதை நல்ல முறையில் இந்த தாய்ப்பால் ஊட்டுதலை உருவாக்கி கொண்டு ஸ்தாபித்து கொள்வார்களானால் ஒரு 6 மாதம் வரை எந்த ஒரு சிக்கலும் வரமாட்டார். அப்பொழுது ஒவ்வொரு மாதமும் அவர்கள் கிளினிக்கு போகும்பொழுது அவர்களுடைய நிறைய பார்த்து தாய்ப்பால் ஊட்டுதல் சம்பந்தமான அறிவுரைகள் மேலும் வழங்கப்படும். அதன் பிற்பாடு நாங்கள் பொதுவாக 6 மாதம், அதாவது கிட்டத்தட்ட 180 நாட்கள் முடியும் பட்சத்தில் தான் நாங்கள் இந்த பிள்ளைக்கு என்ன மாதிரியான உப உணவுகள், அதாவது வேறு உணவுகளை உண்பது பற்றி விளக்கம் அளிப்போம். இங்கே கூட நாங்கள் அவதானிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், தாய்ப்பால் ஊட்டல் 6 மாதத்துக்கு பிறகும் தொடர்ச்சியாக நடைபெறும். அந்த தாய்ப்பால் ஊட்டல் நடைபெறுவது 2 வயசு வரை கொடுக்கலாம் என்பதுதான் இப்ப தற்காலத்து 2 வருடமோ அதுக்கு மேலும் கொடுக்கலாம். ஆனபடினால தாய்ப்பால் 6 மாசமும் அதற்கு பிறகு நாங்கள் நினைக்கக்கூடாது புட்டிப்பாலோ அல்லது வேறொரு பால் கொடுக்க வேண்டும் என்று. அது அல்ல நான் கூறுவது. தாய்ப்பாலை 6 மாசத்துக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது வேறு உணவுகள், அதாவது பிள்ளையின் வளர்ச்சிக்கு தாய்ப்பாலில் போதாது என்று கருதப்படுற உணவுகளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். முக்கியமாக அது சக்தியை கொடுக்கும் கார்போஹைட்ரேட், இரும்பு சத்து, அந்த இதை வளர்க்கிறதுக்கு விட்டமின் ஏ என்று சொல்லுவோம், மற்ற கனி உப்புக்கள் என்பன. ஆகவே இந்த காலகட்டத்தில் பொதுவாக ஒரு டாக்டரோ ஒரு மருத்துவ மாதுவோ இது சம்பந்தமான அவர்களுக்கு போதிய அளவு விளக்கம் அளிப்பார்கள். முக்கியமாக நாங்கள் கருத வேண்டும் என்னவென்றால், சில தாய் பெற்றார்கள் எண்ணுவது நாங்கள் தண்ணியான சாப்பாடுகளில் ஆரம்பிக்க வேண்டும். அது மிகவும் தவறு. ஏனென்று சொன்னால், தண்ணியான பழச்சாறோ அல்லது தண்ணியாக கொடுக்கும் பொழுது அதில் போதிய அளவு சக்தி காணப்படாது. அதே நேரம் வயிறு நிரம்புவதால் தாய்ப்பால் குடிக்கும் அளவும் குறையும். எனவே அந்த பிள்ளை வளர்ச்சி வீதத்தை குறைக்கலாம்.
எனவே நாங்கள் முக்கியமாக சொல்வது என்னென்றால் 6 மாசத்தில் உணவை ஆரம்பிக்கும் போது தடிப்பான திக்கான, அதாவது கார்போஹைட்ரேட்டோ அதாவது சக்தி கூடிய உணவுகளில் ஆரம்பிக்கும். மிக விரைவாக இரும்புச்சத்து கொண்ட இறைச்சி வகைகள், மீன் வகைகள் ஆரம்பிக்கலாம். பல வகைகள் கொடுக்கும் பொழுது மிகவும் முக்கியமாக பல துண்டுகளாகவே கொடுக்கலாம், அல்லது மசிக்கப்பட்ட பழச்சாறுகளை விட. இவ்வாறு பல்வேறுபட்ட உபதேச விவரங்கள் நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இது சம்பந்தமாக பொதுவாக அவர்கள் மாதாந்தம் செல்லும் கிளினிக்களில் கேட்கும் பொழுது போதிய அளவு விவரங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் கூறினீர்கள் ஒரு குழந்தைக்கு போஷணை என்பது மிகவும் அத்தியாவசியமானது ஒன்று. அதாவது பிற்காலத்தில் குழந்தையினுடைய மூளை வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, உடல் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் போஷணை என்பது மிகவும் அத்தியாவசியமானது ஒன்று. அந்த வகையிலே பிள்ளைகளினுடைய வளர்ச்சி வீதத்தை அளவிடுவதற்கும் நிற்பீடனம் தொடர்பான தடுப்பூசிகள் போடுவதற்கும் தொடர்பான விளக்கங்கள் எவ்வாறு எமது சமூகத்தின் மத்தியில் காணப்படுகின்றது? இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த தடுப்பூசி போடுவது பொதுவாக 100க்கு 100% நடைபெறுற ஒரு விஷயம். அதற்கு நாங்கள் எங்களுடைய சுகாதாரம், அதாவது சமூகத்தில் சுகாதார சேவை வழங்குபவர்களுக்கு தான் அதை நாங்கள் முக்கியமாக நன்றி தெரிவிக்கணும். என்ற அவர்களுடைய செயற்பாட்டினால் பொதுவாக நாங்கள் மிக அரிதாகத்தான் நீர்ப்பீடனம் அல்லது இந்த தடுப்பூசி போடாதவர்களை காண்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களை நாளாந்தம் இவர்கள் சந்தித்து, எங்களோட மக்கள் கூட, எங்களோட பெற்றார் கூட மிகவும் ஆர்வமாக இருக்கணும் இந்த தடுப்பூசிகள் போடும். சில நாடுகளில் இருப்பவர்களோடு பார்க்கும் பொழுது எங்கள் நாட்டில் இந்த தடுப்பூசி போடுவதற்கு மிக மிக ஆர்வம் காட்டுகிறார்கள். அதே மாதிரி நான் முன்பு கூறியது மாதிரி இந்த புத்தகத்தில் கூட சகல விவரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ வாசிக்கக்கூடியவர்கள் அதில் வாசித்து அறிந்துவர், அல்லது அவர்கள் டாக்டரிடம் எப்பாவது போகும் பொழுது நீங்கள், அதாவது குழந்தை வைத்தியர்கள் பொதுவாக அந்த புத்தகத்தை எடுத்து என்னென்ன ஊசி போடப்பட்டிருக்கிறது, என்னென்ன ஊசி இன்னும் போட இருக்குது என்ற விவரங்களை சரியாக வழங்குவார்கள். டாக்டர்கள் மட்டுமல்ல, மருத்துவ மாதிகள், அதாவது மிட்வைஃப் சொல்லுவோம், அவர்கள் எல்லாருமே அதில் மிகவும் அதால நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமான விளக்கம் எங்கள் மக்களிடம் போதிய அளவு காணப்படுகிறது. வளர்ச்சி வீதம் பொதுவாக நாங்கள் 1 வயசு வரை ஒரு அம்மாவிடம் சொல்லுவோம், ஒவ்வொரு மாதமும் உங்கள் பிள்ளையை கொண்டு வந்து நிறுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு கால் அவர்களுடைய நீளம் அளக்கப்படும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த வளர்ச்சி வீதத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு காணப்படுவாக இருந்தால் அந்த நேரமே அதை அறிந்து அதற்குரிய நிவர்த்தி செய்யப்படும். இல்லையே அந்த பிள்ளையை ஒரு அண்மையில் உள்ள மருத்துவமனைக்கோ ஒரு டாக்டரிடம் அனுப்பி அதுக்கு மேலதிகமாக பரிசோதனைகள் தேவையாக இருந்தால் அதை செய்து அதுக்குரிய விளக்கங்கள் வழங்கப்படும். அடுத்ததாக குழந்தையினுடைய உடல் வளர்ச்சியினை போன்றே குழந்தையினுடைய வளர்ச்சி மற்றும் குழந்தையினுடைய அசைவுகள் சம்பந்தமாக மற்றும் பேச்சுகள் சம்பந்தமாக நாம் உற்று நோக்க வேண்டிய அவதானமும் இருக்கின்றது. அந்த வகையிலே வைத்திய கலாநிதி அஜந்தன் அவர்களே, இந்த குழந்தைகளின் வளர்ச்சியில் ஏற்படுகின்ற தாமதம் பல்வேறு மட்டங்களில் காணப்படுகின்றது. அது தொடர்பாக எவ்வாறான விளக்கங்களை நாம் தெரிவிக்க வேண்டும்? நீங்கள் அந்த சைல்ட் ஹெல்த் ரெக்கார்ட் அந்த புத்தகத்தை பார்த்தீங்கள் என்றால் அதிலே கொடுத்திருக்குது, ஒவ்வொரு மாதம் பிள்ளை கிளினிக் போகும்போது பார்க்க மருத்துவ மாதமாரோ அல்லது வைத்தியர்கள் பார்த்தாலும் அவர்கள் பிள்ளையை அசஸ் பண்ணி சொல்லுவினம் பிள்ளைக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதோ. அதை அந்த புத்தகத்தை வாசித்தாலும் தாய் தாப்பனர் பார்த்தாலும் இப்போ 3 மாதம் 6 கிழமையில் பிள்ளை உங்களை நோக்கி பார்க்கின்றதோ இல்லையோ என்றும், மற்றது 3 மாதத்தில் அல்லது 4 மாதத்தில் பிள்ளை தலை தூக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அல்லது 4 மாதத்தில் பிள்ளை உடம்பு திருப்பக்கூடியதாக இருக்கின்றதோ என்று அந்த தேவையான இன்ஃபர்மேஷன் அந்த புக்கிலேருந்து எடுக்கலாம். ஆனால் கிளினிக்கு வரும்போது பார்க்கும் தாதிமார்கள் அதை சோதிப்பார்கள் அல்லது புத்தகத்தை பார்த்து அவருக்கு சொல்லுவார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. பிள்ளை மழலை இந்த சப்தங்கள் வைக்கும் பெப்ளிங் என்று சொல்லுவோம், அதுகள் 6 மாதம் 6-7 மாதத்தில் வரும் பிள்ளைகள் செய்வினமோ இல்லையோன்றது அவசியம். இந்த காலத்தில் நாங்கள் பிள்ளைகள் பிறக்கும் போதே நாங்கள் டிஎஸ்ஹெச் என்ற தைராக்சின் அசஸ்மெண்ட் ஒன்று செய்து பிறந்த நாள் முதல் நாளே பிளட் ரத்தம் எடுக்கப்பட்டு அதில் சோதித்து பார்ப்பார்கள் தைராக்சின் அசஸ்மெண்ட், தைராக்சின் குறைபாடு இருக்கின்றதா இல்லையான்றது. அதுபோல் பிள்ளைகள் காது கேட்பதில் பிரச்சனை இருக்கின்றதா இல்லையான்று ஆடிட்டரி இவாலுவேஷன் ஒன்றும்
இப்போது பல இடங்களில் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட ப்ரைவேட் செக்டர்லேயும் அதை அசஸ் பண்ணுறது. ஸோ முந்தின காலத்தை விட இதுகள் இப்போ தொடர்ந்து நடைமுறையாக ஒவ்வொரு பிறந்த குழந்தைக்கும் அவசியம் செய்ய வேண்டியவை. ஏனென்றால் அதில் தாமதம் ஏற்படும் போது பிள்ளைகளுக்கு வளர்ச்சியில் பிரச்சனை வரலாம். ஸோ நாங்கள் டிஎஸ்ஹெச் அசஸ்மெண்ட்டும் ஆடிட்டரி வேல்யூவேஷன் அசஸ்மெண்ட்டும் பிறந்த மூட்டமே செய்கிறதால அதில் வித்தியாசங்கள் இருக்கும்போது அதுக்கு தேவையான இன்டர்வென்ஷன்ஸை செய்து அதால் நாங்கள் கண்டுபிடிப்போம் பிரச்சனைகள் இருக்கின்றதா இல்லையா. அதை விட பிள்ளையை வளர்ந்து கொண்டு போகும்போது சில தாய் தந்தைமார் கவனிப்பார் அற்று இருக்கும் வேளையில் அவர்களுக்கு தெரியாத பிள்ளை என்ன செய்ய வேணும் புத்தகங்கள் வாசியாமல் இருந்தால் அப்போ கிளினிக்கு வந்தால் அங்கே மருத்துவமாக அவர்கள் பார்த்து சொல்லுவிடம் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும். பட் மெயின்லி இதுகளில் அந்த அசஸ்மெண்ட் ரெகுலராக நடக்கிறபடியால் எங்களுக்கு மிஸ் பண்ணுற சான்சஸ் குறையும். அன்லெஸ் பிள்ளைகளை கிளினிக்கு கொண்டு வராமல் தாய்மார் வீட்டில் வைத்திருந்து போட்டு அதாவது தடுப்பூசிகளுக்கும் வராமல் வீட்டிலிருந்து இந்த ஸ்பெஷலி இந்த கொரோனா பிரச்சனையால் கிளினிக் போகாத பிள்ளைகள் 3 மாதம் 6 மாதம் தாமதித்து வரும்போது சிலதுகள் பிரச்சனையாக இருக்கலாம். பட் மற்றபடி மீதியாக இந்த கிளினிக்குகளில் அவர்கள் பிரச்சனை இல்லாமல் இதுகளை கண்டுபிடித்து அதற்கு தேவையான பரிகாரம் செய்யப்படுகின்றது. பிள்ளைகள் வளர்ந்து எங்களுக்கு ஒரு வயதிற்குள் சில பிள்ளைகள் ஒரு வயதில் பிடித்து கொண்டு எழும்பி நின்று நடக்க துவங்குவார்கள். சில பிள்ளைகள் கொஞ்சம் தாமதமாகலாம். அது பிள்ளையை பொறுத்தது. அதுகளுக்கு ஒரு நாங்கள் சொல்லுவோம் ஒரு காலம் கொடுக்கப்படும். அதாவது எல்லா பிள்ளைகளும் ஒரு வயசில் எழும்பி நடக்க தேவையில்லை, எல்லா பிள்ளைகளும் ஒரு வயசில் கதைக்க அம்மா அப்பான்னு சொல்ல தேவையில்லை. அதுகள் கொஞ்சம் தாமதித்து நடக்கலாம். அந்த தாமதம் நார்மலாக இல்லையான்றது வைத்திய கலாநிதியோரால் பிள்ளையை பார்த்து அதுக்கு தேவையான அசஸ்மெண்ட்டை செய்து சொல்லலாம் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதோ இல்லையோ. அந்த வகையிலே குழந்தை ஒன்று வளரும் தருவாயில் குழந்தையினுடைய வீட்டுச் சூழல் எவ்வாறு அமைய வேண்டும் என்று அது இந்த காலத்தில் எங்களுக்கு முக்கியமானது ஒன்று நான் நினைக்கிறேன் உலக மருத்துவ ஸ்தாபனம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கின்றது நோ ஸ்க்ரீன் டைம் ஃபார் அண்டர் 2 years. அதாவது நாங்கள் எல்லாரும் வீட்டில் இப்போ அம்மா அப்பா பேரன் பேர்த்தி பாட்டன் பூட்டன் எல்லாரும் ஃபோனோட தான் கையில் இருப்பினோம். ஸோ அவைக்கு தேவையானது சோஷியல் மீடியா மட்டும்தான். அப்போ பிள்ளைகளும் இப்போ 6 மாத குழந்தைக்கு ஃபோனை பார்த்து கொண்டு இருக்க தெரியும், ஆனால் மிச்சம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ எங்களை பொறுத்தளவில் பிள்ளைகள் தாய் தாப்பனோட சேர்ந்து சூழலில் வாழ வேண்டுமே வழியோ எல்லாரும் தங்க பாட்டில் ஃபோனை பிடிச்சு கொண்டு இருக்காமல் இருக்க வேண்டியதான் முக்கியமானது உண்டு என்றால் அது பெரும் பிரச்சனையாக வந்திருக்கின்றது இப்போது. ஸோ WHO ரூலிங் வந்து நோ ஸ்க்ரீன் டைம் அட்லீஸ்ட் அன்டில் 2 years என்ற முறையில் சில பெற்றோர்களுக்கு வலு கஷ்டம் பிள்ளைகளை கவனிக்கிறது. இப்போ பிள்ளைகளை தங்களோட பாட்டில் வேறு என்ன செய்ய விட்டுட்டு தங்களுக்கு தேவையான வேலையில் செய்கிறது அவசியமா அல்லது பிள்ளைகளை தாங்கள் தாங்கிக் கொண்டு பிள்ளைக்கு தேவையானதை செய்து கொண்டு தங்களோட வேலையில் பார்க்குறது அவசியமானதுதான் முக்கியமான வேலை. ஸோ எங்களுக்கு நாங்கள் விரும்புகிறது ஒரு ஃபேமிலி லைஃப் ஸ்டைல், அதாவது ஒரு கூட்டு குடும்பம் என்று சொல்லவும் முடியாது. இந்த காலத்தில் கூட்டு குடும்பம் வாழ்றது விருப்பம் இல்லாத ஆட்கள் கனவேர் இருக்கிறோம். ஸோ ஆனால் பிள்ளைகளின் கவனத்துக்காக பிள்ளைகளை வளர்ப்பதற்காக ஒரு கூட்டு குடும்பமாக அதாவது உதவிக்கு ஆட்கள் இருப்பது வெறும் உதவியாக இருக்கலாம், அவசியமாகவும் இருக்கலாம். ஏனென்றால் நியூக்ளியர் ஃபேமிலிஸில் எங்களுக்கு இருக்கிற மெயின் ப்ராப்ளம் வந்து ஒன்று பிள்ளை தங்களுக்கு 2 பேரும் தாப்பன் தாயரார் 2 பேரும் வேலைக்கு செல்பவர்கள் பிள்ளைக்கு 6-7 மாதம் ஆகிவிட்டால் அம்மா வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் பிள்ளையை கவனிப்பதற்கு ஒரு எய்ட் ஒரு ஆள் அது ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ண வேணும் அல்லது பிள்ளையை கொண்டு போய் ஒரு டே கேர் சென்டரில் விட வேணும். அப்போ அப்படியான சூழல் வித்தியாசங்களில் பிள்ளைக்கு பிரச்சனைகள் வருமா இல்லையாதுன்றது ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். வீட்டில் அவர்களில் பாட்டன் பாட்டிமார் இருந்தால் அவர்கள் கவனிப்பார்கள் என்றால் நான் நினைக்கிற ஃபேமிலி யூனியன் அது கூட உதவியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. நன்றி. இது தொடர்பாகவே அடுத்த கலந்துரையாடலை வைத்திய கலாநிதி கணேசன் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். தற்பொழுது குழந்தையின் சூழல் மாறுபடும் போது அது எவ்வாறான, அதாவது வீட்டுச் சூழலில் டாக்டர் கூறியது போன்று வீட்டுச் சூழலில் அவர்களுடைய ஒரு சமூக ஒத்துழைப்பு இல்லாத சந்தர்ப்பத்தில் அது எவ்வாறு ஒரு குழந்தையின் எதிர்காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, உளவியல் ரீதியாகவும்
கற்றல் ரீதியாகவும். அதான் இப்போ டாக்டர் அஜந்தன் அவர்கள் கூறியது போல இந்த ஒரு ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறது பெற்றாருன்ற முக்கிய ஒரு கடமை. அது ஒரு சவாலாக தான் இருக்கேன் என்று சொன்னால், பாப்பா அம்மா வேலைக்கு போகிறது, கூட்டு குடும்பம் அப்பா அம்மாக்கள் அதையும் பிசி, சில வேளையில் அதை நாட்டில் இருக்க மாட்டோம், வேறு ஊரில் இருப்பினம் அல்லது வெளிநாட்டில் இருப்பினம். இந்த சவால்கள் நிச்சயமாக எதிர்நோக்கப்படுகிறது. அதில் இருக்கிற சவால்கள் என்னென்னு சொன்னால், பிள்ளைக்கு 2 விதமான பாதுகாப்புகள் தேவை. ஒன்று உடல் ரீதியான பாதுகாப்பு, மற்றது உள ரீதியான பாதுகாப்பு. உடல் ரீதியான பாதுகாப்புகள் சில வழிகளில் நாங்கள் வழங்கலாம். அவர்களை டே கேர் சென்டருக்கு அனுப்புறது சொன்னது போல அப்படியான முறைகளில் அதை வழங்கலாம். ஆனால் அந்த உள ரீதியான பாதுகாப்பு, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எனக்கு வரக்கூடிய பயங்கள் அவற்றை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கினம், அந்த உணர்வை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது சரியான முக்கியம். என்றால் பிள்ளை பருவத்தில் அந்த உணர்வுகள் பிள்ளைக்கு வராட்டி பிற்காலத்தில் அவை இந்த தன்னம்பிக்கை, அவர்கள் பிரச்சனைகள் எதிர்நோக்கிற ஆற்றல், இப்படியான பல சவால்களை அந்த பிள்ளைகள் எதிர்நோக்க வேண்டி வரும். அதால் பெற்றோர் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பிள்ளைகளோட ஒரு ஆரோக்கியமான நேரத்தை நாங்கள் எப்படி கழிக்கிறது. இப்போ டாக்டர் அஜந்தன் சொன்ன மாதிரி கிண பெற்றார், வீட்டை வந்தவுடன் அப்பா டிவிக்கு முன்னால் இருந்துடுவார், வேறு ஆக்களும் வேறு தங்கட பிஸி, ஃபேஸ்புக் அப்டேட் பண்ணுறது, அப்படியான பிரச்சனைகள்ல இருக்கணும். அப்போ அதால் பிள்ளைக்கு நேரம் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு குறைவு. பிள்ளை தந்த பாட்டில் ஏதோ தந்த பொழுதுபோக்க திட்டமிட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்போ பிள்ளைக்கு அது சரி பிள்ளை எதுன்னு தெரியாது. அப்போ பிள்ளை அமைதியாக்குறதுக்கு பிள்ளைன்ற ஒரு கையில் தம்பியோ ஃபோனையோ கொடுத்துட்டு அது பார்த்து கொண்டு இருந்தால் சத்தம் போடாமல் இருக்க கரைச்சல் இல்லை, பிள்ளை அமைதியாக இருக்கலாம் ரெண்டுட்டு தங்கட வேலையை பார்க்குறது அது ஆரோக்கியம் இல்லை. நிச்சயமாக திட்டம் போட வேணும். நான் அன்றைக்கு வீட்டை போன பிறகு பிள்ளையோட எப்படி நாங்கள் பிள்ளையை ஸ்டிமுலேட் பண்ணலாம், பிள்ளைக்கு எப்படி ஊக்கப்படுத்தலாம் என்றால், மூளை வளர்ச்சி என்றது பிறந்தோன மட்டுமல்ல 5-6 வருஷம் வரைக்கும் போகும். ஸோ அந்த காலப்பகுதியில் நாங்கள் எந்த விதமான ஊட்டல்களை பிள்ளை கொடுக்குறோம் என்றது அந்த பிள்ளையின் எதிர்கால மூளை வளர்ச்சி, அந்த பிள்ளை எந்த மாதிரியான ஒரு மனுஷனாக ஒரு ஆளாக வரப்போகிறன்றதுக்கு அது சரியான முக்கியமாக இருக்கும். ஸோ அது பெற்றார் அந்த கவனத்தை எடுக்கிறது சரியான முக்கியம். இப்போ கூட பிள்ளைக்கு நாங்கள் சாப்பாடை வாங்கி கொடுத்தோம், உடுப்பு வாங்கி கொடுத்தோம், பர்த்டே பார்ட்டி வச்சோம்ன்றதில் நிற்கணும். அந்த 4ஆம் அடிப்படையில் எவ்வளவு குவாலிட்டி டைம், பெருமதியான நேரத்தை நாங்கள் பிள்ளையோட கழிக்கிறோம். சில அப்பா அம்மா கிட்ட சொல்லிடணும், ஐயோ டாக்டர் நாங்கள் வீட்டில் இருக்கிற நேரம் எல்லாம் பிள்ளையோட தான். என்ன அம்மா அப்பா டெலிட்ராமா பார்த்தபடி பிள்ளையும் அதே டெலிட்ராமா பார்க்குது. இது ஒரு குவாலிட்டி டைம் அல்ல. குவாலிட்டி டைம்ன்றது பிள்ளையோட சேர்ந்து நாங்கள் அவையோட விளையாடுறது, அவைக்கு விருப்பமான விளையாட்டுகளில் ஈடுபடுறது. இதன் மூலமாகத்தான் அந்த பிள்ளை பல சமூக சம்பந்தமான கற்றல்கள், வாழ்க்கையண்டா என்ன, நான் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நடந்து கொள்ளக்கூடாது, இந்த பல விஷயங்களை கற்றுக்கொள்வது அந்த நேரத்தில் தான். அடுத்ததாக வைத்தியர் அஜந்தன் அவர்களே, பிள்ளை முன்பள்ளிக்கு செல்லும் போதும் பள்ளிக்கு செல்லும் போதும் ஆரம்ப பள்ளிக்கு செல்லும் போதும் எவ்வாறான நோய் அறிகுறிகளை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள்? சாதாரணமாக பொதுவாக வருகின்ற நோய் அறிகுறிகள் எவை? பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது பெரும் பிரச்சனைன்னு ஒன்றுமில்லை. வீட்டில் இருக்கும் வேறு யாருக்கு இருமல் தருமன் தொத்தினால்தான் பிள்ளைக்கு வரும். பிள்ளை முற்பள்ளி செல்லும் போது அல்லது டே கேர் இருக்கும்போது வேறு பிள்ளைகளுக்கு வருத்தம் வரதால் தான் இந்த பிள்ளைக்கும் வருத்தம் தொத்துகின்றது. ஒரு பெற்றோர்கள் நாங்கள் எங்களுக்கு ஒரு கடமை உணர்வு இருக்க வேண்டும். நாங்கள் எங்களோட பிள்ளைக்கு காய்ச்சல் இருந்தால் அந்த பிள்ளைக்கு பேராசிட்டமால் பானியை கொடுத்து விட்டு காய்ச்சலை குறைத்து விட்டு கொண்டு போய் டே கேரில் விட்டுட்டு போவது பிள்ளையான விஷயம். ஏனென்றால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் எங்களோட வேலை முக்கியம் என்றபடியால் நாங்கள் பிள்ளையை பற்றி கவனிக்கிறோம் இல்லை. பிள்ளைக்கு நாங்கள் மருந்தை கொடுத்து போட்டு கொண்டு போய் விட்டுட்டு போனால் அந்த பிள்ளையால் மற்ற பிள்ளைகளுக்கு வருத்தம் தொத்தலாம். ஸோ முதலாவது அப்படியான செய்மதிகள் செய்யாமல் இருப்பது அவசியம். ஸோ நாங்கள் எங்களோட பிள்ளைக்கு சோமில்லை என்றால் மற்ற பிள்ளைகளுக்கும் வருத்தம் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்யலாம் என்பது உங்கள் மனதில் ஒன்று தோன்றலாம்.
ஸோ நாங்கள் அதை செய்து கொண்டு பிள்ளைக்கு வருத்தம், அதாவது இருமல் தடுமல் காய்ச்சல் இருந்தால், அதாவது பிள்ளை நார்மலாக விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இன்றைக்கு நித்திர கொள்வது கூட ஒரு சத்தி எடுத்த பிள்ளைண்டா அம்மா தொட்டு பார்த்து அது காய்ச்சல் இருப்பின் வெப்பமானி வைத்து பார்த்து எவ்வளவு காய்ச்சல் இருக்கிறன்னு பார்த்து பிள்ளையை மிகச்சூடு தண்ணியால் நினைத்து பிள்ளைண்ட காய்ச்சலை குறைச்சி கொண்டு பேரசிட்டமால் பானி எதுவும் கொடுக்கலாம். ஆனால் மீதியான பிரச்சனைகள் நாங்கள் இந்த டே கேர் சென்டர்ஸ் ப்ரீ ஸ்கூலர்ஸ் போகும்போது இருமல் தடுமல் காய்ச்சல் பிரச்சனைகள் தான் கூட வருது. இந்த கொரோனா பிரச்சனையால் அந்த வருத்தங்களை நாங்கள் இப்போ காண்பது அறிந்து இந்த போன 3 மாதம் இருமல் தடுமல் பிள்ளைகள் வாரதே இல்லை, ஆஸ்பத்திரிகளில் பிள்ளைகள் இல்லை. ஏனென்றால் எல்லாரும் வீட்டில் சுகமாக இருக்கிறாங்க. அப்போ வெளியில் வெளிக்கிட்டு தெரிஞ்சு வேறு பிள்ளைகள் மூலம் வருத்தங்கள் தொத்தும் போது தான் இந்த பிரச்சனை வருகின்றது. ஸோ நீங்கள் இப்போ வேறு யாரும் ஒரு அனாலிசிஸ் ஒன்று செய்து பார்த்தால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே ஜூன் ஜூலை மாதம் 31ஆம் தேதி மட்டுக்கும் பார்த்தாலும் ஜூன் மாதம் 30 அந்த 3 மாதத்துக்கு பார்த்தால் இருமல் தடுமல் வந்த பிள்ளைகளின் அளவு பலன் குறைவாக இருக்கின்றது. ஸோ அது ஒரு பிரச்சனை, அதாவது இருமல் தடுமங்கள் வாருது. மற்றது பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் சேர்ந்து டே கேரில் இருக்கும் போது மற்ற பிள்ளைகள் உணவை எடுத்து சாப்பிடுவார்கள், விழுந்தால் எடுத்து சாப்பிடுவார்கள். அதை கவனிப்பதற்கு வேறு யாரும் இருக்க மாட்டேன்னு சொல்ல வரையில் அது பிள்ளை சரியன்னு நான் சொல்ல வரையில். பட் பிள்ளைகள் சேர்ந்து சாப்பிடுவது அவசியம். பட் சில பிள்ளைகளுக்கு சில சாப்பாடுகள் ஒத்து வராமல் இருக்கலாம், அதால் பிள்ளைகளுக்கு வாந்தி பேதி நோய்கள் மாதிரி வரலாம். அப்போ அதுகள் வராமல் இருப்பதற்கு அந்த டே கேர் சென்டர்ஸ் கவனிக்கிறாக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அதாவது ஹைஜீன் லெவலில் கொஞ்சம் அதாவது எக்ஸ்ட்ரீம் இன்டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அதுகள் பாவியாமல் பட் ஒரு அளவுக்கு ஹைஜீன் மெத்தட்ஸை கவனித்து கொண்டு வந்தால் பிரச்சனை இருக்க மாட்டுது. மீதியான டே கேர் சென்டர்ஸில் பிள்ளைகள் மத்திய சாப்பாட்டின் பிறகு தூங்க விடும் போதும் எல்லாரும் ஒருமிக்க தூங்கினோமா இல்லை வெவ்வேறு இடங்கள் அவர்களுக்கு இடையிலான அதாவது இப்போ நான் கொரோனாவோட 1 மீட்டர் கேப் வச்சு பிள்ளைகள் தூங்கினோமா அல்லது கிட்ட தூங்கினோமா அதால் பிள்ளைகளுக்கு வருத்தங்கள் தொத்துற சான்சஸ் கூட ஆனது. இந்த டே கேர் சென்டர்ஸுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னை பொறுத்தளவில் நான் நினைக்கிறேன் சுகாதார அமைச்சரால் நல்லா கொடுத்துருக்குறேன். ஸோ அப்படியான வித்தியாசங்கள் இல்லாத போது எங்களோட பெற்றோர்கள் தங்களுக்கு லேசான ஒரு இடத்துல பிள்ளைய விடலாமண்டா சேர்த்து விடலாமண்டா டே கேர் சென்டரில் சேர்த்து விடுகிறோம். ஆனால் அதற்காக அதுக்கு மாறாக வீட்டில் யாரும் இருப்பினும் சொந்தக்காரர் அவையோட பிள்ளைய விடலாம் என்றால் அது பெரும் உதவியாக இருக்கும் டே கேர் சென்டர்ஸுக்கு போகிற நேரம். ஸோ பிள்ளைகள் வீட்டில் இருக்கும் போது இல்லாத வருத்தங்கள் ப்ரீ ஸ்கூல் டே கேர் சென்டர்ஸ் போகும்போது வரும்போது அதுகளால் வார வருத்தங்கள் கூடவாக இருக்கலாம். அப்போ அதுகளை கண்காணிப்பதுக்கு தாய்மார் பெற்றோர்மார் காய்ச்சல் இருந்தால் அதுக்கு தேவையான மருந்து கொடுக்க வேண்டும். சக்தி இருந்தால் சக்தி குறைகிறதுக்கு மருந்து ப்ளஸ் ஜீவனி கொடுக்கலாம். அப்படியான வித்தியாசங்கள் இருந்தால் அதுகளை மாத்திரம் கவனித்து கொண்டு பிள்ளைக்கு வருத்தம் குறையாத அளவில், அதாவது காய்ச்சல் குறையாத அளவில் பேரசிட்டமால் பானி கொடுத்து ஒரு அருகில் இருக்கும் வைத்தியகலா நிதியை சந்தித்து அவர்களுக்கு தேவையான மருந்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் இந்த பிரச்சனைகள் குறையும். அப்போ டே கேர் சென்டராக வீடான்றது தான் ஒரு வித்தியாசம். அதே போன்று தான் டாக்டர், இப்போ சில குழந்தைகளை பார்க்கும்போது அவர்களுக்கு வெளியே நோய்க்காரணிகள் தென்படாது, ஆனால் அவர்களின் உள்ளே பல்வேறு அது ஒரு அபாயகரமான ஒரு நோயாக கூட இருக்கக்கூடும். அந்த வகையிலே எவ்வாறான ஒரு நோய் அறிகுறிகளை, அதாவது நாம் ரெட் ஃப்ளாக் சிம்டம்ஸ் என்று கூறுவோம், அவற்றை நாம் கவனிக்க வேண்டும், அதாவது பெற்றோர்கள் இது மற்ற மாதிரியும் இருக்கலாம். தாய்மார் சொல்லுவினம் எந்த பிள்ளைக்கு டாக்டர் இன்றைக்கு வருத்தம் கூடவாக இருக்கின்றது, ஆனால் பார்க்கும் வைத்திய கலாநிதி அது அவ்வளவு தூரம் பிள்ளைக்கு வருத்தம் இருக்கின்றதா மாதிரி தெரியவில்லை என்று சொல்லலாம். ஆனால் மீதியாய் பிள்ளைகள், அதாவது தாய்மார் தந்தைமாருக்கு பிள்ளைகள் இருக்கிற வித்தியாசங்கள் வைத்திய கலாநிதியும் விட கூட தெரியலாம் மீதியான நேரங்கள். அப்போ தாய்மார் சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு சரியில்லை டாக்டர், கொஞ்சம் பாருங்கன்னா பிரச்சனை இருக்குன்னா நாங்கள் வைத்திய கலாநிதியாக நாங்கள் அந்த பிள்ளையை மிகவும் கூட கவனித்து தேவையான பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் என்னென்ன பார்க்குற நாங்கள் உண்டு. பிள்ளை தேவையான அளவு நீர், அதாவது நீர் அருந்து இருக்கின்றதா, ஃப்ளூயிட்ஸ் எடுத்திருக்கின்றதா, அதை எப்படி நாங்கள் கவனிப்போம். அம்மாவிடம் கேட்போம், பிள்ளை கடைசி எத்தனை மணிக்கு பிள்ளைக்கு மூத்திரம் போடுது, அதாவது சிறுநீரம் கழித்த நேரம் எத்தனை மணிக்கு. அப்போ பிள்ளை தெரியும் எங்களுக்கு, பிள்ளைக்கு 3-4 மணி நேரம் சிறுநீரம் கழிச்சிருந்தால்
பிள்ளைக்கு அதாவது பிரச்சனை இல்லை, பிள்ளை குடிக்கிற அளவு காணுமென்ற முறையில். இப்போ 8 மணித்தியாலம் பிள்ளைக்கு சிறுநீரம் போயிருக்கா அப்படியில் எங்களுக்கு தெரியும் பிள்ளைக்கு குடிச்ச அளவு காணாது, சத்தி எடுத்ததால் பிள்ளையோட உடம்புல தண்ணி காணாது, அந்த வித்தியாசங்களை கண்டுபிடிக்கலாம் உண்டு. பிள்ளை நித்திர குணம், அதாவது பிள்ளை எலும்பியும் சோர்வாக இருக்குது, கதைத்தால் திரும்பதில்லை, கண் துறக்க கஷ்டப்படுதுண்டா வேறு நிலம் பிரச்சனை, அதாவது மூளை சம்பந்தமான பிரச்சனை, காய்ச்சல் கூடுனதால் இருக்கலாம். அப்போ காய்ச்சல் கூடும் தரவாயில் காய்ச்சலை குறைத்து பிள்ளைந்த ஆக்டிவிட்டியை அசஸ் பண்ணி பார்க்க வேண்டும். நாங்கள் பெற்றோர்மார் பிள்ளைகளை கூட்டி வரும்போது இதுகளை கவனிப்பதோடு பிள்ளைந்த பெர்ஃபியூஷன், அதாவது பிள்ளைக்கு ரத்தோட்டம் தேவையான அளவில் இருக்கின்றதா, கால் கை வார்ம் அதாவது சூடாக இருக்கின்றதா, குளிர்மையாக இருக்கின்றதா, காய்ச்சல் இருக்கும்போது குளிர்மையாக இருக்கலாம். இப்போ நார்மலாக நாங்கள் பல்சஸ் பார்த்து பிள்ளைக்கு தேவையான அசஸ்மெண்ட்டை செய்து, அதாவது சுவாசம் பிள்ளைங்க சுவாச ரேட் அதாவது ரெஸ்பிரேட் ரேட் வந்து அவ்வளவாக இருக்கின்றதான்னு பார்த்து அதுகளை அசஸ் பண்ணி நாங்கள் பார்ப்போம். ஆனால் வீட்டில் தாயின் பெற்றோர்னா மீதிய பிரச்சனை என்றால் கூட்டுக்கொண்டு வருவீங்க. அவ வீட்டில் கவனிக்கிறது, அதாவது பிள்ளைக்கு பிரச்சனை 2 தரம் சத்தி எடுத்தால் அல்லது வயிற்றோட்டம் 3-4 தரம் போயிருந்தால் அவர்கள் அதுக்கு தேவையான பரிகாரம் தேடி ஆஸ்பத்திரிக்கு அல்லது கிட்ட இருக்கும் வைத்தியர்கள் அநீதியிடம் செல்வார்கள். ஸோ அதனால் அந்த பிரச்சனை இந்த படித்த இப்போ டாக்டர் சாந்தினி கணேசன் சொன்ன மாதிரி லிட்ரஸி ரேட், அதாவது வாசிக்க தெரிஞ்ச படிக்க தெரிஞ்ச படித்த பெற்றோர்களோடு பிள்ளைகளின் பிரச்சனைகள் தாங்கள் கண்டுபிடிக்கிற சான்சஸ் கூட. அப்போ அதால் அதை மீதியாக வைத்தியரை நாடியோ அல்லது ஆஸ்பத்திரியை நாடி வருவினம் பிரச்சனை இருந்தால். நன்றி. அடுத்ததாக வைத்தியர் சாந்தினி கணேசன் அவர்களிடம், இன்று சிறுவர்கள் மத்தியில் வலிப்பு ஏற்படுவது, இது பெற்றோர்கள் அனைவரும் வலிப்பை கண்டவுடன் மிகுந்த பயப்படுவார்கள். அதற்காக எவ்வாறான முன்னாயத்தங்களை அல்லது எவ்வாறான நடவடிக்கைகளை வலிப்பு ஏற்பட்ட பின்பு அவர்கள் மேற்கொள்ள வேண்டும்? ஏனெனில் பல்வேறு மூட நம்பிக்கைகள் என்பன வலிப்புடன் பிணைந்துள்ளன. அதற்காக பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் அவை. இந்த வலிப்பு என்பது சாதாரணமாக நாங்கள் கருதுவது எப்படி என்றால் இது மூளை, அதாவது அதோட சம்பந்தமான ஒரு அறிகுறி என்பது பொதுவாக பலரும் எண்ணுவது அப்படித்தான். அதாவது மூளையில் ஏதாவது தொற்றுக்களோ அல்லது மூளைக்கு தேவையான குளுக்கோஸ் பற்றாக்குறையோ அப்படியானது என்று. ஆனால் நாங்கள் வளமையாக காண்பது என்னென்று சொன்னால், இந்த பாடசாலை முற்பள்ளி மாணவர்கள், முக்கியமாக 6 வயசு வரை உள்ள மாணவர்கள் பிள்ளைகள், இந்த காய்ச்சல் அதிகரிக்கும் பொழுது இது ஒரு சாதாரணம் என்று சொல்வதை விட இது அதிகமான பிள்ளைகளுக்கு காணக்கூடிய ஒரு குறியாக, திடீரென காய்ச்சல் அதிகரிக்கும் பொழுது இந்த வலிப்பு ஏற்படுவது உண்டு. பொதுவாக வலிப்பு ஏற்படும் பொழுது எல்லா பெற்றாரிடமும் உள்ள ஒரு மனப்பயம், எனது பிள்ளையின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமா. ஏனென்று சொன்னால், நன்றாக விளையாடி கொண்டிருந்த பிள்ளை, நன்றாக உணவு அருந்தி கொண்டிருந்த பிள்ளை திடீரென வலிப்பு ஏற்பட்ட கையோடு ஒரு பெற்றார் நினைக்கக்கூடும், என்னுடைய பிள்ளை திடீரென இப்படி வந்தபடினாலும் மூச்சு நிற்கக்கூடும் அல்லது என்ற மிகவும் ஒரு பயமான ஒரு நிலைமைக்கு தள்ள. அந்த பயத்தால் சில வேளைகளில் அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலை கூட ஏற்படுவது. அப்போது அயலில் உள்ளவர்கள், பக்கங்களில் இருப்பவர்கள் பல்வேறு வகையான கருத்துக்களை கூறுவார்கள். ஆனபடினால அதுகள் சில வேளைகளில் தவறானதாக காணப்படும். ஆனபடினால இந்த தாய்மார்கள் மிகவும் பெற்றார்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேணும், இவ்வாறு வலிப்பு ஏற்படும் பட்சத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம். பொதுவாக காய்ச்சலுடன் கூடிய வலிப்பாக இருந்தால், அதாவது காய்ச்சல் ஆரம்பித்தவுடன் வர்ற வலிப்பாக இருந்தால் அது சில வேளைகளில் எந்த ஒரு பாரிய தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டார். அதே நேரம் காய்ச்சலுடன் சில வேளைகளில் வலிப்பு ஏற்படக்கூடும், அது சில வேளை மூளையில் உள்ள தொற்றுக்குரிய அறிகுறியாக இருக்கலாம். அப்படியான பிள்ளைகள் பொதுவாக ஆரோக்கியம் குறைவாகவும் கடும் காய்ச்சலுடனும், அதாவது அவர்கள் அதாவது தூக்க குணமாக இருப்பார்கள், உணவு அருந்துவதில் குறைபாடுகள் இருக்கும், சக்தி எடுப்பார்கள், அப்படியான அறிகுறிகளோடு காணப்படும். பொதுவாக ஆரம்பத்தில் முதல் தரம் இவ்வாறு ஏற்படும் பொழுது எல்லா பெற்றாருமே ஆஸ்பத்திரிக்கு அண்மையில் உள்ள ஒரு வைத்தியரிடம் உடனடியாக கொண்டு செல்வது உண்டு. அது வரவேற்கத்தக்கது. ஏனென்று சொன்னால் இவருக்கும் தெரியாது இது என்ன காரணத்தினால் ஏற்பட்டது.
அப்படி கொண்டு போகும் பொழுது பொதுவாக நாங்கள் வடிவாக பரிசோதனை, அதாவது பிள்ளையை பரிசோதித்து பார்த்துவிட்டு நாங்கள் சொல்லுவோம் இது காய்ச்சல் அதிகரிப்பால் ஏற்பட்ட வலிப்பா அல்லது வேறு காரணங்களால் ஏற்பட்ட வலிப்பா. அதாவது மூளையில் தொற்று ஏற்பட்டிருக்கலாம், அல்லது வேறு மூளையில் வளர்ச்சி குறைபாட்டால் இருக்கலாம், அல்லது சில பேரில் இந்த எப்பிலெப்சி என்று சொல்லுவோம் அப்படியான ஒரு இதுக்குரிய அறிகுறியாக இருக்கலாம். அப்படி என்று சொன்னால் நாங்கள் நீண்ட நேர வலிப்பாக இருந்தால் பொதுவாக நாங்கள் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டு அதற்கொண்டு மேற்கொண்டு பரிசோதனைகளை செய்வோம். அவற்றுக்கென்று குறிப்பிட்ட பரிசோதனைகள் இருக்கும். இரத்த பரிசோதனையாக இருக்கலாம், குளுக்கோஸ் பரிசோதனையாக இருக்கலாம், அல்லது வேறு அதாவது மூல சம்பந்தமான பரிசோதனைகள் காணப்படும். அவற்றை நாங்கள் அவர்களின் தேவைக்கு ஏற்ற அளவில் வழங்கப்படும். சில வேளைகளில் முன்னானிலிருந்து இந்த முன்னான் பகுதியிலிருந்து வெளியிலிருந்து தண்ணி எடுத்து கூட பரிசோதனை செய்ய வேண்டி ஏற்படும். இதுகள் பொதுவாக குறைவாக காணப்படுற பிரச்சனைகள். அதிகமாக காணக்கூடிய பிரச்சனை இந்த காய்ச்சலுடன் கூடிய வலிப்பு, அதாவது இங்கிலீஷில் கூறுவதான ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபெப்ரைல் கன்வல்ஷன் சொல்லுவாங்க. இது பொதுவாக ஒரு தடவை அல்ல, மறுதடவைகளும் பிற்பாடும் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படும் பொழுது வரக்கூடும். ஆனால் பொதுவாக 99% பிள்ளைகளுக்கு இதனால் மூளையில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படுவதில்லை. சாதாரணமாக அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய தொழிற்பாடுகளில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அதே நேரம் இது பொதுவாக நீண்ட காலத்துக்கு, அதாவது 5-6 வயதுக்கு பிற்பாடு இந்த வலிப்பை ஏற்படுத்தவும் மாட்டாது. அப்போது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அந்த பெற்றாருக்கு அதுக்குரிய விளக்கங்களை கொடுத்து இதற்கு மருந்து தேவையில்லை என்பதையும் கூறி ஒரு வலிப்பு ஏற்படும் பொழுது நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை கையாள வேண்டும் என்று விளங்கப்படுத்துவோம். பொதுவாக காய்ச்சலுடன் கூடியதாக இருந்தால் காய்ச்சலை குறைக்கிறதுக்குரிய பெனசிட்டமோல் அதை கொடுக்க சொல்லுவோம். முந்தி நாங்கள் அதாவது சாதாரண டேப்பில் உள்ள தண்ணியில் எடுக்கிற ஈரச்சீலையால் ஒத்தி கொஞ்சம் இதை குறைக்கலாம். உடுப்புகளை லூஸாக போடுங்க, கொஞ்சம் காற்று படக்கூடிய இடத்துல பிள்ளையை விடுங்க, பாதுகாப்பான இடத்தை விடுங்க. இப்படியான அறிவுகள் இப்பொழுது பொதுவாக நாங்கள் அந்த ஈரச்சீலை போடுவதை கூட அவ்வளவுக்கு முக்கியத்துவமாக சொல்வதில்லை. சில வேளை அதுக்கு குளிருக்கு, சில வேளை பிள்ளைக்கு நடுக்கம் கூட வரக்கூடும். வலிப்பு ஏற்படும் பட்சத்தில் நாங்கள் அந்த பிள்ளையை ஒரு பக்கத்துக்கு திருப்பி விட சொல்லுவோம். நிமித்தி வைத்திருக்காம வாய்க்குள் எதையுமே போட வேண்டாம். சில வேளையில் அயலவர்கள் சொல்வார்கள் ஒரு இரும்பு பதார்த்தத்தையோ இரும்பு துண்டை போடுங்க, அதுகளால் பல்லுகள் முறிவு ஏற்படலாம். அல்லது வாய்க்குள்ள நாங்கள் குளுக்கோஸ் எதையும் போட வலிக்கிட்டோம் என்றால் அது சில வேளை அந்த பிள்ளைக்கு மூச்சலப்பு என்ன அந்த நேரத்தில் பிள்ளை சில வேளை அறிவில்லாமல் இருக்கும். அப்படியானது தவிர்க்கப்பட வேண்டும். பொதுவாக நாங்கள் 5 நிமிடங்களுக்கு கூடின அளவு நேரத்துல வலிப்பு நீடிக்குமா இருந்தால் அந்த பிள்ளை அதே நிலையிலேயே, அதாவது சரிச்சு வச்சபடியே அண்மையில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக சொல்லுவோம். ஏனென்று சொன்னா பொதுவாக ஒரு 20-30 நிமிடங்கள் இப்படி வலிப்பு ஏற்படும் பொழுதுதான் மூளைக்குரிய பாதிப்புகள் ஏற்படலாம். அப்போ 5 நிமிடத்தில் நாங்கள் பொதுவாக குறைக்கக்கூடிய மருந்துகள் ஆரம்பிப்போம். அப்போ 5 நிமிடத்துக்கு மேற்கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு வரும்போது சில வேளை 15 நிமிஷமாக இருக்கும். அப்போ நாங்கள் அதுக்குரிய இதை செய்வோம். மற்றும்படி வேற எந்த வலிப்பாக இருந்தாலும் இவர்கள் தான் நாங்கள் முன்னேற்பாடாக எடுக்க சொல்லும் நடவடிக்கைகள். பொதுவாக காய்ச்சலுடன் கூடிய வலிப்புக்கு எந்த ஒரு மருந்து நாங்கள் வழங்குவதில்லை. ஏனென்று சொன்னால் இது ஒரு ஆபத்துக்குரிய ஒரு இது. எவ்வளவுதான் நாங்கள் கூறினாலும் ஒரு பெற்றார் பிள்ளைக்கு வலிப்பு ஏற்படும் பொழுது சாதாரணமாக பதற்றப்படுவது வளமை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு மனசில் ஒரு பயம் ஏற்படுவது. இப்போ போதிய அளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு சொல்றது இந்த காய்ச்சலுடன் கூடிய வலிப்புன்னு சொன்னால் உயிராபத்து வருவது மிக மிக குறைவு. நீங்கள் இவ்வாறு கடைப்பிடிப்பீங்களா? நன்றி. அடுத்ததாக வைத்தியர் கணேசன் அவர்களிடம், ஒரு குழந்தை முன்பள்ளிக்கு செல்லும் போதும் ஆரம்ப பள்ளிக்கு செல்லும் போதும் குழந்தையில் ஏற்படுகின்ற உளவியல் ரீதியான ஒழுங்கீனங்கள் எவை மற்றும் அவை தொடர்பாக பெற்றோர் எவ்வாறான கவனங்களை செலுத்த வேண்டும்? ஆமாம், பல்வேறு விதமான உளப்பிரச்சனைகள் அந்த ஆரம்பகால கல்வியில் ஏற்படலாம். இதிலே மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து பழகுகின்ற சில பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அடுத்ததாக இந்த படிப்பினாலே வருகின்ற அழுத்தங்கள், முன்பு உதயத்தரம் சாதாரண இடத்திலே வந்தது, இப்பொழுது 1ஆம் வகுப்பில் இருந்தே அதற்கான அழுத்தம் அல்லது முன்பள்ளியிலேயே அதற்கான அழுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது என்று கூட நாங்கள் சொல்லலாம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மற்றவர்கள் என்று சொல்லி அந்த அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். இது ஒரு பிரச்சனை. அடுத்ததாக கூறியது போல சமூகத்திலே இருக்கின்ற இந்த மீடியாக்களாலே
தொலைபேசிகள், கை தொலைபேசிகள், டெலிவிஷன் போன்றவற்றால் ஏற்படக்கூடிய சவால்களை முகம் கொடுப்பது எப்படி? ஆகவே இவ்வாறான பிரச்சனைகள் தான் அவர்கள் அநேகமாக முகம் கொடுக்கிறார்கள். ஒரு சில பிள்ளைகளுக்கு இந்த இரவிலே அவர்களை அறியாமல் செலம் கழித்து விடுவது போன்ற பிரச்சனைகள், முரண்பாடான நடத்தைகளை காட்டுவது, அடுத்ததாக அட்டென்ஷன் டெபிசிட் என்று சொல்லுவோம், அதாவது அதிக நேரம் ஒரு விஷயத்திலே கவனத்தை செலுத்த முடியாத தன்மை போன்ற இவ்வாறான சாதாரண பிரச்சனைகள் தான் அந்த வயதிலே ஏற்படும். அநேகமாக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் நாங்கள் பார்த்தோமானால் அவர்களுக்கான பிரச்சனைகள் அங்கு உள்ளுக்கிருந்து வரும் பிரச்சனைகளை விட சமூகத்தாலே, பெற்றோர்கள், பாடசாலைகள் இவற்றாலே ஏற்படும் அழுத்தங்களால் வரும் பிரச்சனைகள் தான் அதிகம். முக்கியமாக இந்த ஸ்கூல் புலி, பாடசாலையிலே மற்ற மாணவர்கள் மாணவிகளாலே கேலி செய்யப்படுதல், கிண்டல் செய்யப்படுதல், ஒரு விதமாக ஒதுக்கப்படுதல் போன்றவை ஒரு பிரச்சனையாக இருக்கின்றன. அத்தோடு அந்த வயதிலே ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு மிக முக்கியமானது. அது எந்த அளவுக்கு நெருக்கமாக ஆரோக்கியமாக இருக்கிறது என்பது கூட ஒரு சவாலாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆசிரியர்களுக்கும் அந்த பாடத்திட்டத்தை முடிக்க வேண்டும், எனது வகுப்பு மாணவர்கள் மாணவிகள் பரீட்சைகளிலே நல்ல புள்ளிகளை பெற வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்திலே செயல்படும் பொழுது அந்த நெருக்கம் குறைவதற்கான ஒரு சாத்தியக்கூறு காணப்படுகிறது. இது பாடசாலை மட்டுமல்ல, வீட்டிலும் அதே நிலை. அநேகமாக பெற்றோரை நாங்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் இந்தெந்த நேரங்களை பிள்ளைகளோடு செலவழிக்கிறீர்கள் என்று கேட்டால் அநேகமாக வரும் மறுமொழிதான், ஒன்று சாப்பாடு கொடுப்பதற்கு, பிள்ளையை தூக்கி கொண்டு அங்கு இங்கு நடந்து திரிந்து அதுக்கு ஒரு 1-2 மணித்தியாலம் போகிறது. அடுத்ததாக வீட்டு வேலை என்று சொன்னால் பள்ளிக்கூடத்திலே தருகின்ற வீட்டு வேலை, ஹோம்ஒர்க், படிப்பு. ஆகவே இது ரெண்டும் பிள்ளைக்கு விருப்பமான செயல்பாடுகளாக இருக்கின்றனவா? ஆகவே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த தொடர்பாடல், அந்த செலவழிக்கின்ற நேரத்தை பார்த்தீர்களானால் அநேகமாக பிள்ளைக்கு விருப்பமில்லாத செயல்பாடுகளில் தான் நாங்கள் ஈடுபடுகிறோம். ஆகவே நான் பிள்ளையை கேட்டால், அம்மா இப்போ உங்களுக்கு கடைசியாக கிரிக்கெட் அடிக்கிறதுக்கு போல் போட்ட வேண்டும் கேட்டால், அம்மா ஒரு நாளும் அது செய்கிறேன். அப்பா இப்போ கடைசியாக உங்களோட விளையாடினவரெண்டா ஒரு நாளும் விளையாடுறேன். ஆகவே அந்த பிள்ளை பருவம் மிக விரைவாகவே இல்லாமல் போய்விடும். அவர்களுக்கு வயதுக்கு வந்த பிறகு பெற்றாரோடு விளையாட வரப்போவதில்லை, பேசக்கூட வரப்போவதில்லை. ஆகவே இந்த ஒரு அற்புதமான நேரத்தை, பிள்ளைகளுடன் சந்தோஷமாக கிடைக்கின்ற ஒரு சில வருடங்களை நாங்கள் கவனமில்லாமல் இருப்பதாலே துரதிருஷ்டவசமாக பெற்றோர்கள் இழந்து விடுகிறார்கள். அதை இழக்காமல் அதை வைத்துக் கொண்டால் அவர்களுக்கும் எவ்வளவோ அந்த பிள்ளைகளை தாங்கள் வளர்த்த அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷமான நினைவுகள் பிற்காலத்தில் கூட அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போன்று தற்போது குழந்தை வளரும் போது இந்த கற்றல் நடவடிக்கைகள் சம்பந்தமாக பல பிரச்சனைகள் எழுகின்றன. சில குழந்தைகள் கற்றலின் சற்று தாமதமாக கற்றல் முறையை பின்பற்றுகின்றார்கள். ஆனால் சிலவர்களில் அது ஒரு உளவியல் ரீதியான தாக்கங்களின் மூலமாக அது தாமதமாகின்றது. உதாரணமாக ஓட்டிசமாக இருந்தாலும் சரி, அட்டென்ஷன் டெபிசிட் வருத்தமாக இருந்தாலும் சரி, இது தொடர்பாக பெற்றோர்கள் எவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றும் பெற்றோர்கள் இது தொடர்பாக குழந்தைகளை எவ்வாறு வழிநடத்த வேண்டும்? ஆமாம், நீங்கள் கூறுவது ஒரு முக்கியமான விஷயம் என்றால், துரதிர்ஷ்டவசமாக கற்றல் என்பது ஒரு சந்தோஷமற்ற ஒரு செயல்பாடு, அது வெறுக்கத்தக்க ஒரு செயல்பாடு என்ற ஒரு விதத்தை நாங்கள் பெற்றோர்களும் பாடசாலைகளும் ஆசிரியர்களும் சேர்ந்து அந்த நிலையை உருவாக்குகிறோம். ஆகவே பிள்ளைக்கு கற்றல் என்றவுடன் ஒரு வெறுப்பு, ஒரு கவலை, ஒரு விரக்தி, ஒரு விருப்பமில்லாத தன்மை தான் ஏற்படுகிறது. இதுதான் கற்றலிலே பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் மட்டுமல்ல, நாங்கள் கூட விருப்பமில்லாத செயற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் விரும்ப மாட்டோம். அப்படித்தான் பலவந்தமாக எங்களை செய்ய வைத்தாலும் நாங்கள் அதை திறமாக செய்ய போவதில்லை. அது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எங்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே பிள்ளைகள் இயலுமான வரைக்கும் அந்த செயற்பாட்டில் ஈடுபடாமல் இருக்க, மனதிலே வேறொன்று நினைக்க, இதை எவ்வளவுக்கு நான் தள்ளி போடலாம் என்ற முயற்சி செய்ய, ஸோ அதனாலே கற்றல் பாதிக்கப்படுவதுதான் மிக முக்கியமானது. மற்ற அடுத்த விஷயம், கற்றல் என்பது ஒரு ஒருமைப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, அது பலவிதமான கற்றல்கள் இருக்கின்றன. நான் சில விஷயங்களை கற்பதிலே எனக்கு ஒரு ஆற்றல் இருக்கலாம், உங்களுக்கு வேறு சில விஷயங்களிலே ஆற்றல் இருக்கலாம். ஆகவே அவரவருக்கு எது வருகிறது
அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை வலுப்படுத்துவதோடு எந்த விஷயங்களிலே எங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது அதை அறிந்து அதை ஊக்கப்படுத்துதல் முக்கியம். உதாரணமாக எனக்கு கணித பாடத்திலே கஷ்டம் இருந்தால் உனக்கு கணக்கு வரவில்லை, நீ கணக்கிலே முட்டாள் என்று திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அதிலே எனக்கு உண்மையாக நம்பிக்கையும் ஏற்பட்டு விடுகிறது. ஆமாம், இவர்கள் சொல்வது உண்மை, நான் கணிதத்திலே முட்டாள் என்று வந்த பிறகு நான் ஏன் முயற்சி செய்ய போகிறேன்? நான் முயற்சியை கைவிட்டு விடுவேன். ஆகவே பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான வார்த்தைகளை கூறி ஊக்கப்படுத்துதல் மிக முக்கியமானது. நாங்கள் பிள்ளைகள் பிழைவிடும் பொழுது அதை சுட்டி காட்டுவதற்கு தயங்குவதில்லை. மிக ஆரோக்கியமாக பெற்றார்களாக இருக்கட்டும், பாடசாலையாக இருக்கட்டும், அதை செய்கின்றனர். ஆனால் பிள்ளை ஒரு விஷயத்தை சரியாக செய்யும் பொழுது நாங்கள் எந்த அளவுக்கு அதை ஊக்கப்படுத்துகிறோம். ஒரு பிள்ளை கணித பாடத்திலே 90 மார்க்ஸ் 90 புள்ளிகளோ 80 புள்ளிகளோ எடுத்தால் நாங்கள் எவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை செய்கிறோம். அங்கே அந்த பிள்ளை 100 எடுத்திருக்கிறது, உனக்கு 95 தானே என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளையின் மனநிலை எவ்வாறாக இருக்க போகிறது? ஏன் அந்த சரியாக எடுத்த அந்த 95 புள்ளிகளும் ஏன் அந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கண்ணுக்கு தெரிவதில்லை என்பது கவலைக்குரிய ஒரு விஷயம். ஆகவே அந்த சரியான விதத்திலே தட்டி கொடுப்பது என்பது மிக முக்கியம். அதே நேரம் நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் அட்டென்ஷன் டெபிசிட்டோ அல்லது ஆட்டிசம் என்று சொல்கின்ற பிரச்சனைகள் வரும் பொழுது ஆரோக்கியமாக சாதாரண செயற்பாட்டை காட்டிய பிள்ளைகளிலே ஒரு மாற்றம் வரும் பொழுது நாங்கள் ஏன் இந்த மாற்றம் வருகிறது என்று ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. மீண்டும் சூழல் காரணங்களே முக்கியத்துவம் வகிக்கின்றன. உதாரணமாக இலங்கையிலே நான் காண்கின்ற ஒரு விஷயம், அண்மை காலம் வரை தாயார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வது. உங்களுக்கு தெரியும், வீட்டிலே பாடசாலை கல்வி பொறுப்பு அநேகமான வீடுகளிலே தாயார்கள் தான் பிள்ளையின் படிப்பு எப்படி போகிறது என்று பார்த்து கொள்வது வழமை. ஆகவே திடீரென்று தாயார் அந்த பொறுப்பை விட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லும் பொழுது அதை அந்த ஊக்கத்தை கொடுப்பதற்கு அங்கே வெறும் இருப்பதில்லை. அது ஒரு காரணமாக அமைகிறது. இதே போல ஆரோக்கியமான உணவின்மை, வீட்டு வன்முறைகள் இருக்கும் பொழுது அது பிள்ளைகளின் கல்வியை பாதிக்கின்றன. அதற்கு மேலாக நீங்கள் கூறியது போல சில வேளைகளிலே இந்த அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர் அல்லது ஓட்டிசம் போன்றவையும் காரணமாக அமையலாம். ஆகவே இவ்வாறான சமூக காரணங்கள் இல்லாத இடத்து நாங்கள் அந்த பிள்ளையை வைத்தியரிடம் கொண்டு போகும் பொழுது அவர்கள் அநேகமாக இதை இனங்கண்டு அதற்குரிய பரிகாரங்களை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் அநேகமாக நான் மீண்டும் சொல்கின்ற விஷயம், நாங்கள் காண்கின்ற காரணங்கள் பெற்றோர்கள், பாடசாலைகள், சமூகத்தால் ஏற்படுகின்ற காரணங்கள் தான் மிக முக்கியமாகின்றன. அதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்த்து, சில வேளைகளிலே பெற்றோர்கள் வீட்டிலே பெரிய சண்டை பிடிப்பார்கள், பிள்ளைகள் அங்காலே விளையாடி கொண்டிருப்பார்கள். பெற்றோர்கள் நினைக்கக்கூடும் எங்களது சண்டை அது பிள்ளை கவனிக்கவில்லை, தண்டை பாட்டிலே விளையாடி கொண்டிருக்கிறாள் நினைக்கூடும். ஆனால் பிள்ளைகள் மிக அவதானமாக பெற்றோர்களின் தொடர்பாடல்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு அடிமனதிலே மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அவர்களது கல்வி, அநேகமான வீடுகளிலே பிள்ளைகள் பாடசாலைக்கு போக விருப்பமில்லை என்று சொல்வது பெற்றோரின் மனதிலே இருக்கின்ற ஒரு பய உணர்வின் ஒரு வெளிப்பாடாகவே காணப்படுகிறது. ஆகவே பெற்றோர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுவது மிக முக்கியம். அதே போன்று சில குழந்தைகள் தங்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் வேண்டும் என்றால் மிகுந்த அடம் பிடிப்பார்கள், அல்லது ஒரு விடயம் செய்து முடிக்க வேண்டும் என்றால் மிகுந்த அடம் பிடிப்பார்கள். இதற்கு பெற்றோர்கள் தண்டனை மூலமாகவோ அல்லது அவர்களுக்கு பேசுவதன் மூலமாகவோ வாய் வார்த்தைகளின் மூலமாகவோ பல்வேறு நடவடிக்கைகளை செய்கின்றார்கள். இவை சரியானதா அல்லது இவற்றிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பெற்றோர்கள்? ஆமாம், இதிலே 2-3 விஷயங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். பிள்ளைகள் அடம் பிடிப்பது என்பது என்னென்று சொன்னால், நாங்கள் பாடசாலையில் இருந்த காலத்திலே, சிறுவர்களாக இருந்த காலத்திலே மிக கவனமாக நமது பெற்றோர்களின் நடவடிக்கைகளை அவதானிப்போம். எவ்வாறு நாங்கள் நடந்து கொண்டால் எங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்பதிலே மிக கவனமாக இருப்போம். ஆகவே எங்களது பிள்ளைகளும் அதே போலத்தான் நாங்கள் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை அடம் பிடிக்கும் பொழுது முதலில் மறக்கின்ற பெற்றார் கொஞ்ச நேரம் பிள்ளை அடம் பிடிப்பதை தாங்க முடியாமல் பிள்ளை கேட்பதை வாங்கி கொடுப்பார்கள் அல்லது பிள்ளை கேட்பதை கொடுப்பார்கள். அப்பொழுது பிள்ளை எதை கற்றுக்கொள்கிறது? ஆமாம், நான் 1-2 விதமாக அன்பாக கேட்கும் பொழுது, ஆசையாக கேட்கும் பொழுது கிடைக்காத விஷயம் நான் அடம் பிடிக்கும் போது கிடைக்கிறது என்று ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே அடுத்த முறை பெற்றோர்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளை என்ன செய்ய போகிறது? மீண்டும் மீண்டும் அடம் பிடிக்க போகிறது.
ஏன் பிள்ளையின் கற்றுக்கொண்ட அனுபவம் அவ்வாறானது. பிள்ளை அறிந்து வைத்திருக்கிறது, நான் மீண்டும் மீண்டும் அடம் பிடிக்கும் பொழுது எனக்கு கிடைக்கும் சாத்தியக்கூறு இருக்கிறது. நாங்கள் கடைக்கு போயிருக்கும் பொழுது நான் அங்கு அடம் பிடித்து அழுதால் அம்மா அப்பா வெட்கப்பட்டு எனக்கு வாங்கி தருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அல்லது வீட்டிலே விருந்தினர்கள் வந்திருக்கும் பொழுது நான் அடம் பிடித்தால் அம்மா அப்பா தங்களது பேர் கெட்டுவிடும் என்று நினைத்து வாங்கி தரும் சாத்தியக்கூறு அதிகம். இது எல்லாவற்றையும் பிள்ளை மிக திறம்பட கற்று வைத்துக் கொண்டு அதற்கேற்ற விதத்தில் தான் அந்த பிள்ளை செயல்படுது. ஆகவே ஒரு பிள்ளை ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அது சரியோ பிள்ளையோ நாங்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டால் அந்த முடிவினோடு நாங்கள் ஒத்துப்போவது, அந்த முடிவை மாற்றிக்கொள்ளாமல் அதை விளங்கப்படுத்தி ஏன் நாங்கள் வாங்கி தரவில்லை, நீர் எவ்வளவு அடம் பிடித்தாலும் அது கிடைக்காது என்பதை இப்ப தெளிவாக பிள்ளைக்கு கூறுவது, அதுக்கான காரணத்தை கூறுவது மிக முக்கியம். பிள்ளை அடம் பிடித்தவுடன் நாங்கள் அது எங்களது செயற்பாட்டை மாற்றிக்கொண்டால் அந்த பிள்ளை தொடர்ந்து அதை செய்யத்தான் போகிறது. அடுத்தது தண்டித்தல். நீங்கள் கேட்டீர்கள் அடிப்பது போன்ற செயற்பாடுகள். அடிப்பதால் நாங்கள் ஆராய்ச்சிகள் மூலம் உலகளாவிய ரீதியில் கண்டுகொண்ட விஷயம் அது பெரிதாக நன்மை பயக்குவது அல்ல. ஆமாம், ஒரு பிள்ளை ஒரு செயல்பாட்டை செய்யும் பொழுது நாங்கள் அடிக்கும் பொழுது அந்த செயற்பாட்டை பிள்ளை நிறுத்துகிறது, அது நடக்கிறது அந்த நேரம். ஆனால் எந்த விதமான கற்றல்கள் அங்கு நடக்கின்றன? முதலாவது நாங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்கின்றோம், அதற்கு பதிலாக அந்த பிள்ளை எதை செய்ய வேண்டும் என்பதை அந்த தண்டித்தல் சுட்டிக்காட்டுவதில்லை. உதாரணமாக எங்களது பிள்ளை இன்னொரு பிள்ளையின் பென்சிலை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டது, நாங்கள் அடிக்கிறோம். அல்லது பிள்ளை கொண்டு போன பென்சில் நாங்கள் பென்சில் பெட்டியை திறந்து பார்க்கும் பொழுது அங்கு இல்லை, நீ துளைத்து விட்டாய் என்று அடிக்கிறோம். அப்பொழுது இது சரியான செயல்பாடு. ஆமாம், உனக்கு தேவைப்பட்டது ஒரு பென்சில், உனது பென்சில் கூருடைந்து விட்டது, நீ பக்கத்தில் இருந்து பிள்ளையிடம் பென்சிலை வாங்கினாய், அதை பாய்த்தவுடன் நீ கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த கற்றல் அந்த அடித்தலின் போது நடப்பதில்லை. இப்ப பிள்ளைக்கு அந்த இடத்துல நான் இதை சரியாக செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் போகுது. அடுத்ததாக பிள்ளை கற்றுக்கொள்கின்ற ஒரு விஷயம், பிரச்சனைகள் வரும்பொழுது எவ்வாறு என் பெற்றோர்கள் இந்த பிரச்சனையை அணுகுகிறார்கள். பெற்றோர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர்கள் வன்முறையை, அடித்தலை அல்லது கெட்ட வார்த்தையால் ஏசுவதை ஒரு முறையாக கை கொண்டு அந்த பிரச்சனையை தீர்க்கும் பொழுது பிள்ளை என்ன கற்றுக்கொள்கிறது? எனக்கு பிரச்சனை வரும் பொழுது, எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நான் வன்முறையை ஒரு முறையாக கையாளலாம். ஏன், அதைத்தானே அம்மா செய்கிறார், அதைத்தானே அப்பா செய்கிறார். ஆகவே பாடசாலையிலே அந்த பிள்ளை போய் ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது உடனடியாக மற்ற மாணவர்களை தாக்கி விடுகிறது அல்லது கெட்ட வார்த்தைகளால் ஏசுகிறது. இதனாலே சமூகத்திலும் வன்முறை அதிகரிக்கிறது. உதாரணமாக இன்று எங்களது சமூகத்தை எடுத்துக்கொண்டிருப்பதால் வன்முறை அதிகரித்த ஒரு சமூகமாகவே காணப்படுகிறது. இதற்கு ஒரு காரணம், இந்த வீடுகளிலே பாடசாலைகளிலே இருக்கிற வன்முறை நிச்சயமாக அந்த மட்டத்தோடு நின்றுவிடப் போவதில்லை. அது நிச்சயமாக வளர்ந்த பிறகு கூட நாங்கள் அதே வன்முறைகளை கையாளுகிறோம், நாங்கள் சாதாரணமாக எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக. இவ்வாறான காரணங்களாலே இயலுமான வரைக்கும் வன்மையாக தண்டித்தல், கடும் சொற்களால் தண்டித்தல் என்பன அவ்வளவு பிரயோசனம் தரும் விஷயங்கள் அல்ல. அடுத்ததாக வைத்தியர் சாந்தினி கணேசன் அவர்களிடம், அடுத்த குழந்தையினுடைய அடுத்த பருவ கட்டம், அதாவது யௌவன பருவம் என்பார்கள். இந்த யௌவன பருவம் தொடர்பாக பெற்றோர்களும் சரி குழந்தைகளும் சரி ஒரு சரியான புரிதல் அற்ற நிலைமையிலேயே காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எந்த வயதில் இது ஆரம்பிக்கின்றது, அதில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகின்றன, எவ்வாறான உடல் உளவியல் மாற்றங்கள் ஏற்படுகின்றன, அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற ஒரு புரிதலற்ற நிலைமை காணப்படுகின்றது. அது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தற்போது நீங்கள் அண்மையில் கூட ஒரு பையனிடம் நான் கேட்டபோது, இது சம்பந்தமான சில கேள்விகள் கேட்டபோது அவருடனே சொன்னேன், எனக்கு இதெல்லாம் தெரியும். நான் கேட்டேன், எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அவர் சொன்னார், 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் தற்போது இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் இப்பொழுது 9ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு. தற்செயலாக ஒரு வித்தியாசமான அவர் வளர்ச்சி அதிகம் என்று எல்லோரும் காணும் பொழுது கூறுகிறார்கள், நான் இப்போ வளர்ந்து விட்டேன் என்று, என்னுடைய குரல் மாறிவிட்டது என்று, இப்படியான கருத்துக்களை கூறும்போது நான் தற்செயலாக கேட்டேன், இதை பற்றி என்ன உங்களோட அபிப்பிராயம் என்று. அவர் உடனே சொன்னார், இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும். இதை நான் 7ஆம் ஆண்டில் படித்த சுகாதார கல்வியோ ஏதோ ஒரு பாடத்தில் இது ஒரு நல்ல விஷயம். இப்போ தற்போது எங்களோட காலகட்டங்களிலோ அதன் முந்தின காலகட்டங்களில்
இப்படியான விஷயங்கள் வந்து பாடசாலை புத்தகங்களில் குறிப்பிடப்படவில்லை. தற்போது இதுகள் சம்பந்தமான விளக்கங்கள் அதிகமாக பாடக்கல்வியில கூட பாடசாலை மாணவர்களுக்கு கூறப்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் சில விஷயங்கள் பாடசாலையில் ஆசிரியர்கள் அதை தெளிவாக கற்றுக் கொடுப்பதில்லை. ஆனால் பொதுவாக இப்போ நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் 6ஆம் 7ஆம் 8ஆம் ஆண்டு அவர்களுடைய பாடங்களில் இவ்வாறான இதுகள் கூறப்பட்டுள்ளது. அதாவது ஒரு யௌவன பருவத்தை அடையும் பொழுது அவர்களின் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக உளரீதியான மாற்றங்கள் இதுகள் சம்பந்தமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதனால் ஓரளவுக்கு மாணவர்கள் இதை வாசிப்பதன் மூலமும் இதை அறிந்து கொள்வார்கள். ஸோ அத்துடன் அவர்களுக்கு பாடசாலைகளில் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து கதைக்கும் பொழுது இந்த விஷயங்கள் தெரியவில்லை. ஆனாலும் கூட நாங்கள் டாக்டர்ஸ் என்ற முறையில், அதாவது வைத்தியர்கள் என்ற முறையில் இவ்வாறான விளக்கங்களை பெற்றாருக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். சில இடங்களில் பெற்றோர் பிள்ளைகளுடன் இதை கதைப்பதை விரும்புவதில்லை. ஆனால் அவர்கள் அறிய வேண்டும், இப்படியான விஷயங்கள் அவர்கள் நல்ல ஆரோக்கியமான முறையில் தங்கள் சிறுவர்களுடன் கலந்து கதைத்து அவர்களுக்கு தேவையான விளக்கங்களை அளிக்க வேண்டும். என்னென்னு சொன்னால் புத்தகத்தில் இருந்தால் போல சகலதும் அவர்களுக்கு விளங்குவதென்று சொல்ல முடியாது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் பெற்றாராக இருக்கலாம். பெற்றார் இது சம்பந்தமான அதாவது பருவ வளர்ச்சி, அதாவது பிள்ளைகளில் இந்த யௌவன பருவம் வரும்பொழுது 10 வயசுக்கு பிறகு ஏற்படுற உடல் ரீதியான மாறுபாடுகள், உள ரீதியான வேறுபாடுகள், எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேணும், எப்படியான வேறுபாடுகள் வரலாம், இது சம்பந்தமாக கொஞ்சம் ஓப்பனாக, அதாவது தெளிவாக தனிப்பட்ட முறையில் பிள்ளைகளுடன் கலந்து ஆலோசிப்பது மிக நல்லது. பொதுவாக பொதுப்படியான விளக்கங்கள் அதோடு அப்படி நாங்கள் விளங்கப்படுத்தாத பட்சத்தில் அவர்கள் வேறு முறைகளில் இதுகளை அறிவதற்கு முயற்சிப்பார்கள். அவை சில வேளைகளில் சரியானதாகவும் இருக்கலாம், சில வேளையில் அது சில வேளை தவறான இடங்களுக்கு விட்டு செல்லலாம். ஆனால் இலங்கையின் தற்போதைய நிலையில் இந்த வயசுக்குட்பட்ட மாணவர்களுக்கு போதியளவு விளக்கங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இன்னும் போதியளவு விளக்கங்கள் வழங்குவதற்கு இது முக்கியமான பொறுப்பு பெற்றாரிடம் இருக்கிறது. நன்றி. இதே போன்று வைத்தியர் அஜந்தன் அவரிடம், குழந்தை வளர்ந்து யௌவன பருவத்தினை அடைந்த பின்பு குழந்தைக்கு சற்று சுதந்திரம் கிடைத்தது போல் ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. இதில் மிக முக்கிய பங்காக இன்று யௌவன பருவத்தினர் பல்வேறு மட்டத்தினர் இந்த சமூக வலைத்தளங்கள் பாவிப்பது மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இது தொடர்பாக பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் பிரச்சனை என்னவென்றால், பிள்ளைகள் 12-13 வயது வரும்போது அவர்களுக்கு மொபைல் ஃபோன், அதுவும் நார்மல் மொபைல் ஃபோன் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்கி கொடுக்கப்படுகின்றது. அப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு டேட்டாவையும் போட்டு கொடுத்தோம்னா பிள்ளைக்கு அக்சஸ் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு, அதாவது இன்டர்நெட் அக்சஸ் இருக்கிறபடியால் அதை தேவையானதுகளை பார்க்கலாம். வெவ்வேறு தொலைபேசி ஸ்தாபனங்கள் அவர்கள் அதாவது பேரண்டல் கண்ட்ரோலோட பிளாக் பண்ணக்கூடிய சைட்ஸ், அதாவது பிள்ளைகளோட கையில் ஃபோன் இருக்கும்போது தேவையில்லாத சைட்ஸை பிளாக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு முறை இருந்தால் அதை பாவிக்கலாம். பட் அப்படியான முறை இலங்கையில் அவ்வளோ வேலை செய்வதில்லை. ஒன்று அவசியம், பிள்ளைகளோடு டாக்டர் சாந்தினி கர்ஷன் சொன்ன மாதிரி கதைத்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்கள் என்னென்ன அவர்களுக்கு தேவை, என்னென்ன தேவையில்லை, எதுகள் நல்ல செயல்கள், எது கேட்ட செயல்கள் என்றதை விளங்கப்படுத்தி கூறுவது அவசியம். ரைட். நான் இந்த வெவ்வேறு சோஷியல் மீடியாஸ், அதாவது இப்போ ஃபேஸ்புக்கில் சைட் ஒன்று இருக்குது, மம்ஸ் இன் கலம்பு. It's a site where mothers get involved and they mention இதில் இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளையாகும் தருவாயில், அதாவது பிள்ளை இப்போ ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடம் போகின்றது. அப்படியான ஒரு விடயம் பிள்ளை பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது வந்தால் என்ன செய்வது என்றது. அப்போ அது பெற்றோர் தாய்மார் பிள்ளையோட கதைத்து பிள்ளைக்கு தேவையான அதாவது தேவையான சாமான்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வைத்து பிள்ளை பள்ளிக்கூடம் கொண்டு போகத்தக்கதாக வைத்திருந்தால் பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் போகிற தருவாயில் அப்படி ஒரு விடயம் நடந்தாலும் பிள்ளைக்கு தன்னை பாட்டில் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயமே இருக்கலாம். ஸோ எங்களோட பெற்றோர்களை டாக்டர் சாந்தினி சொன்ன மாதிரி பெற்றோர்கள் அதுக்கு முகம் கொடுக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அவர்களோட கதைத்து அவர்கள் இந்த தங்களோட பிள்ளைகள் 10 வயது வேக்சினுக்கு வரும்போதோ பேருந்து வரும்போதோ இப்படியான பிரச்சனைகள் நீங்கள் எப்படி கவனிப்பீங்கன்றது ஒரு டயலாக் மாதிரி கதைச்சு அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது உதவியாக இருக்கலாம். ஒன்று.
நான் அது தொட்டதுக்கு மெயின் ரீசன் வந்து மீதியாக பள்ளிக்கூடம் நடக்கிற பிள்ளைகளுக்கு அது ஒரு வெட்கச் செயல் மாதிரி தான் வந்திருக்கு. அதாவது அப்படி வராமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன உதவி செய்யலாம் என்றுதான் உண்டு. மற்றது நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ பிள்ளைகள் இந்த ஊடகங்களை பாவிக்கும் போது நாங்கள் பெற்றோர்கள் நாங்கள் ஒரு டயலாக் கொண்டு வைத்து, அதாவது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன அதில் அவசியம் தேவை என்ன இப்போ கொரோனா பிரச்சனையால் நாங்கள் ஆன்லைன் எஜுகேஷனில் போயிருக்கிறோம். அப்போ ஆன்லைன் எஜுகேஷனை பிள்ளை ஆன்லைன் எஜுகேஷன் ஒர்க் செய்யுதா அல்லது இன்டர்நெட்டில் வேறு என்னாலும் பார்க்குதான்றது தான் முக்கியமான வேலை. அப்போ அதுக்கு நாங்கள் மீதியான தாய்மார் என்ன செய்கிறோம், வெட்டி பார்க்கணும் பிள்ளை என்ன செய்யுது. அப்போ அப்படியா பிள்ளைகளில் நம்பிக்கை இல்லாபடி இது நடவாது. அப்போ நாங்கள் அதாவது 13, 14, 15 வயது பிள்ளைகளில் நம்பிக்கை இருக்க வேண்டும். பிள்ளையோடு கதைத்து உங்களுக்கு எது நல்லம் எது கூடாதுன்னு சொல்லி கொடுத்து விட்டு அவர்களை ஒரு விட்டு பிடிக்கிற தன்மை இருக்க வேண்டும். அதாவது நம்பிக்கை இருந்தால் சரி ஃபைன், என்னாலும் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிந்தால் அதை அவைகளோடு நேராக முகம் கொடுத்து கதைத்து ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றது. மற்றது நாங்கள் 1ஆம் வகுப்பில் பிள்ளைகள் போகும்போதே பெற்றோர்மார் பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் நல்ல ஒரு பள்ளிக்கூடம் எடுக்க வேண்டும் என்ற அட்ரஸை மாற்றி கொடுக்கிறோம். இருக்கிற பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறது முதல் நாளே பிள்ளை எப்படி போய் சொல்ல தெரிய வேண்டும். அப்போ நீங்கள் இருக்கிற இடம் எங்கேன்னா இந்த அட்ரஸை 100 தரம் சொல்லி கொடுத்து இன்டர்வியூக்கு போகும்போது நான் இருப்பது இந்த இடத்தில் பிள்ளையை நாங்கள் பொய் சொல்ல பழக்கி போட்டு 1ஆம் வகுப்புக்கு அட்மிஷன் எடுக்கிறதுக்காக பேருந்து பிள்ளையை சரியாக செய்யலை பிள்ளை நீங்கள் தானே சொல்லி தந்தீங்க பொய் சொல்கிறதுக்கு விளங்குது. ஸோ அதாவது தென் த நெக்ஸ்ட் எம்பதி, அதாவது பிள்ளை மற்றாக்களுக்கு அதாவது ஒரு பரிகாரம் என்ற முறையில் ஒரு பிரச்சனை இருந்த இன்னொரு தன் நண்பனுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு தான் உதவி செய்யக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கிறதா இல்லையான்றது. அது பிரச்சனைக்கு முகம் கொடுக்காமல் நான் மற்ற பக்கம் திரும்பி போனால் எங்கள் நண்பனுக்கு நான் உதவி செய்யாத. அப்போ நோயிங் டு ஹெல்ப் தை நேபர் எம்பதி அதுகள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ நாங்கள் பெற்றோராக அதை செய்தால்தான் பிள்ளைகள் எங்களை பார்த்து தங்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வார்கள். அப்போ நாங்கள் பெற்றோர்களாக எவ்வளோ தூரம் நாங்கள் சரியாக நடக்கிறோன்றதை பொறுத்துத்தான் பிள்ளைகளும் நடக்கும். ஸோ அந்த முறையில் 13, 14, 15, 16 வயது பிள்ளைகள் என்ன இருந்தாலும் பெற்றோர்களை கவனிப்பார்கள். பெற்றோர் என்ன செய்யணும் என்று அதை மாதிரி தான் தாங்களும் செய்ய விரும்பினோம். மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து வெவ்வேறு பழக்க வழக்கங்களை எப்படி நாங்கள் நிப்பாற்றுதுன்றது நாங்கள் பிள்ளைகளோட கதைப்போம். எந்த மகள் ஸ்கூலால் வரும்போது ஒவ்வொரு நாளும் மத்தியானம் சாப்பாடு தாய் இருந்து மீதிய ஒரு டயலாக் நடக்கும். ஸ்கூலில் இன்றைக்கு என்ன நடந்தது, அப்போ காலையிலேருந்து பின்னேரம் வரைக்கும் என்ன நடந்ததுன்றது சொல்லி அப்போ பிள்ளைகளோடு நாங்கள் ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் வைத்திருந்தால் மீதியாக பிரச்சனைகளை குறைக்கலாம். ஆனால் தாய் தந்தைமார் வேலை உத்தியோகம் பார்த்து கொண்டு பிள்ளைகளை பற்றி கவனிக்காமல் இருந்தால் தான் பிள்ளைகள் மீதியாக தங்களோட போக்குக்கு மாறுவினோம். அதுதான் முக்கியமானது. நன்றி. அடுத்ததாக வைத்தியர் கணேசன் அவர்களிடம், இன்று குழந்தைகள் எவ்வாறு நண்பர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று டாக்டர் கூறியிருந்தார். அதே போன்று இந்த பியர் பிரஷர் என்று கூறுவார்கள், நண்பர்களால் வருகின்ற அழுத்தங்கள், இது நன்மையை கூட பயக்கும், அதே தருவாயில் வேறு பக்கத்தில் கூட சென்றுவிடும். இதை எவ்வாறு குழந்தைகளும் அணுக வேண்டும், பெற்றோர்களும் இதை எவ்வாறு கண்காணிக்க வேண்டும்? ஆமாம், உங்களுக்கு தெரியும், ஒரு வயசிலே 12, 13 வயதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றோர்கள் சொல்லுவதை, ஆசிரியர்கள் சொல்லுவதை விட எமது நண்பர்கள், எமது வயதொத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் செய்கின்ற வேலைகளை நாங்கள் செய்ய முயற்சிப்போம். அவர்களோடு ஒருவனாக எங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது எமது வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே அதற்கான தயார்படுத்தல் அதற்கு முன்பே ஆரம்பிக்கப்பட வேண்டும். முக்கியமாக விளம்பரங்கள் என்ன செய்கின்றன, என்ன சொல்கின்றன, அதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துவது மிக முக்கியம். உதாரணமாக நடிகர்கள் மதுபானம் அருந்தும் பொழுது அல்லது புகையிலை பொருட்களை பாவிக்கும் பொழுது ஏன் இவர்களை செய்கிறார்கள், உண்மையிலே அவர்கள் வாழ்க்கையிலே செய்கிறார்களா, அல்லது சிகரெட் கும்பனிகளும் மதுபான கும்பனிகளும் தங்களை விற்பனையை கூட்டிக் கொள்வதற்காக கையாளும் யுத்திகளா இவை என்ற கலந்துரையாடல்கள் வீடுகளிலே நடக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு வயசிலே இந்த ஹீரோக்கள் செய்வது போல நான் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை வருவது பலருக்கும் சாதாரணமான ஒரு விஷயம். அடுத்ததாக
பிள்ளைகள் டாக்டர் அஜந்தன் கூறியது போல ஆரோக்கியமான ஒரு தொடர்பாடல் இருக்க வேண்டும். பிள்ளை ஏதோ ஒரு குழப்படியை செய்து விட்டது என்று அந்த பெற்றோருக்கு சொன்னால், நீ இப்படி செய்து விட்டா எங்களது குடும்பத்துக்கு அவமானம், ஒருவரும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்து விட்டா என்று சொன்னால் பிள்ளை அடுத்த முறை அப்படி செய்யும், ஆனால் உங்களுக்கு சொல்லாது. அதாலே பிள்ளை என்ன செய்கிறது என்று தெரியாமல் போகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஆமாம், சிறு வயதிலே எங்களது பிள்ளைகள் மட்டுமல்ல, நாங்களும் பல குழப்படிகளை செய்திருக்கிறோம், ஏற்றுக்கொள்ளாத முறைகளை செய்திருக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் அல்ல. ஆகவே அதற்கு நாங்கள் மிக அதிகமான ஒரு குழப்பத்தை காட்டி பெரிய ஒரு தாக்கத்தை வெளிப்படுத்தினோமாக இருந்தால் பிள்ளை அடுத்த முறை எங்களோடு பகிர்ந்து கொள்ளாது. ஆகவே அந்த தொடர்பாடலை வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். அடுத்ததாக, பிள்ளைக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வயதிலே எங்களது செயற்பாடுகள் இருக்க வேண்டும். நீ குலப்படிகாரன், நீ மொக்கு, உன்னால ஒன்று மேலாது, மற்ற பிள்ளைகள் எல்லாம் செய்கிறார்கள் எல்லாம் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது அந்த பிள்ளையின் தன்னம்பிக்கை குறைந்து விடுகிறது. தன்னம்பிக்கை குறைவானவர்கள், விருப்பமில்லாத செயல்பாடாக இருந்தாலும் மற்றவர்கள் சற்று அழுத்து சொல்லும் பொழுது அதை செய்து விடுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். ஆகவே நான் புகையிலை பாவிப்பதில்லை என்று உறுதியாக இருந்தாலும் எனது தன்னம்பிக்கை குறைவாக இருந்தால், மற்றவர்களின் அழுத்தம் தரும் பொழுது நான் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வாற்றல் இருப்பதாலே அதை பாவிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஏற்கனவே தொடர்பாளரும் குறைவாக இருந்தால் அதை பெற்றோர்களோடு பகிர்ந்து கொள்வதும் இல்லை. பகிர்ந்து கொண்டால் அதிலே ஒரு பெரிய ஒரு கூக்குரல், ஒரு சத்தம், குடிமொழிகி விட்டது, எல்லாம் போய்விட்டது, நீ இன்றைக்கு புயலை பாவித்து விட்டாய் என்று பெரிதாக ஒரு ரியாக்ஷனை காட்டும் பொழுது பிள்ளை அடுத்த முறை அதை சொல்ல போவதில்லை. ஆகவே இவை மிக முக்கியமானவை. அடுத்ததாக, ஆரோக்கியமான பொழுதுபோக்குகளுக்கு எமது பிள்ளைகளை நாங்கள் ஈடுபடுத்த வேண்டும். தனியே கல்வி, பாடசாலை, டியூஷன் வகுப்பறைகள், பின்பு வீட்டு வேலை என்று இருக்கும் பொழுது அந்த பிள்ளை தனது மனதை ஆசுவாசப்படுத்தும் மூலமாக மனதை ரிலாக்ஸ் பண்ணும் விதமான எந்த விதமான செயற்பாடுகளை செய்கின்றது. அவை அவர்களுக்கு விருப்பமான சந்தோஷமான செயற்பாடுகளுக்கு இடமளிக்க வேண்டும். ஆரோக்கியமான விளையாட்டுகளிலே நமது பிள்ளைகள் பங்கு பெற்றுவதை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக இன்று அவை குறைந்து விட்ட ஒரு காரணத்தை காண்கிறோம். ஏனென்றால் இந்த பாடசாலை மட்டமாக கல்வி மட்டத்திலே இருக்கின்ற போட்டிகளால். ஸோ இவ்வாறான சில வழிகளாலே நாங்கள் இந்த பிரச்சனைகளை குறைக்கலாம். நிச்சயமாக சமூக வலைத்தளங்கள், சமூகத்திலே போதைப்பொருள் பாவனை போன்ற பல பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கின்றன. பிள்ளைகள் எதிர்நோக்கின்ற ஒரு சவாலாகத்தான் இது இருக்கிறது. அந்த சவால்களை முகம் கொடுக்கும் விதமாக நமது பிள்ளைகளை தயார்படுத்துவது சமூகத்தினதும் பெற்றாரினதும் ஆசிரியர்களதும் பொறுப்பாகும். நீங்கள் கூறியது போன்று உடற்பயிற்சி என்பது மிகவும் ஒரு அத்தியாவசியமான ஒரு செயலாகவும் இருக்கின்றது இந்த யௌவன பருவத்தினரிடம், குழந்தை பருவத்தினரிடம். வைத்தியர் சாந்தினி கணேசன் அவர்களே, இந்த உடற்பயிற்சி அற்ற, ஒழுங்கான உணவு முறையற்ற பாவனையினால் எவ்வாறான பிரச்சனைகள், மருத்துவ ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, எவ்வாறான பிரச்சனைகளை குழந்தைகள் எதிர்கொள்கின்றார்கள் பிற்காலத்தில்? முந்தைய காலங்களில் நாங்கள் பொதுவாக கதைப்பது, அதாவது உணவு குறைபாடு, பிள்ளைகளுக்கு உணவு குறைபாடு, மந்த போஷண வளர்ச்சி, அப்படியான விஷயங்கள். ரைட். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சில வேளை நாங்கள் இந்த டபுள் பேர்டுன்னு கூட கதைப்போம். பிறக்க பிள்ளைகள் சின்னனாக இருப்பார்கள், மந்த பூசணை உள்ளவர்களாக இருப்பார்கள். பிறகு ஒரு காலம் கடந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் அளவுக்கு அதிகமான உடற்பருமனை கொண்டு, அதாவது BMI, இதுகள் கூட இப்பொழுது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த BMI கூட அதிகரிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் காணப்படுகின்றன. இதில் சமூக ரீதியான காரணங்கள் நிறைய காணப்படுகின்றன. ஒன்று நீங்கள் கூறியது போல, நாங்கள் வெளியில் சென்று உடற்பயிற்சிகள் செய்வதற்கு ஒன்று பிள்ளைகளுக்கு நேரம் போதாண்மை, மற்றது இதற்கு நாங்கள் ஊக்கமளித்தல்ல பெற்றார்கள் குறைவாக இருப்பதனால். அப்பொழுது என்ன நடக்கிறது, அவர்கள் வெளியில் சென்று பாடசாலையின் பின்பகுதியில் நின்று அவர்கள் இவ்வாறான, அதாவது குரூப்பான ஆக்டிவிட்டீஸ், இந்த ஃபுட்பால், கிரிக்கெட் அப்படியானதோ அல்லது போனால் நீச்சல் அப்படியான இதுகளுக்கு போகும்பொழுது அவர்கள் உடல் மிகவும் ஃபிட்டாக இருக்கும். அதோடு உடற்பருமன் அதிகரிப்பதும் குறைவாகும். இப்பொழுது தற்போது நாங்கள் காணப்படுவது என்னவென்றால், அவர்கள் வீடுகளுக்கு வருவார்கள். வீடுகளுக்கு வரும்பொழுது
மிகுதியாக அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பொதுவாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா ஒன்றில் டிவியை பார்க்குறார்கள் அல்லது டெலிஃபோனோ ஃபோனோ அப்படியான விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பெற்றோர்கள் சாப்பாடுகளையும் அவ்விடத்திலேயே சில வேளையில் கொண்டு கொடுப்பார். அப்போ அவர்கள் அவர்கள் சாப்பிட்டது கூட இவ்வளவு சாப்பிட்டது கூட சில வேளை தெரியாது. அவர்களுடைய கவனம் பொதுவாக இருக்கும் அங்கே. இப்போ அதனாலேயும் அவர்களுக்கு உடற்பயிற்சி இன்மையும் இது இப்படியான விஷயங்களால் இப்பொழுது நாங்கள் காணுவது இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் உடல் பருமன் அதிகம். அதாவது ஓவர்வெயிட், ஒபிசிட்டி அப்படியான வேர்ட்ஸ் நாங்கள் பாவிப்போம். அதாவது அவர்களுக்கு உயரத்துக்கு ஏற்ற உடற்பருமன் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. இது மட்டுமல்ல, அவர்கள் உணவுண்ணும் பழக்கங்களும் இந்த முக்கியமாக இப்போ சிறுவர்கள் கூட அது காணப்படுகிறது. இந்த 10 வயசு 11 வயசு பிள்ளைகள் நாங்கள் முன்பு கூறியது போல விளம்பரங்களை பார்ப்பது, பியர் ப்ரெஷர் இப்படியான இதுகள் அவர்கள் வீட்டு உணவுகளை தவிர்க்கிறார்கள். வீட்டிலையும் பெற்றார் சில பார்க்கணும். இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்படாமல் இந்த கடையில் ஒரு பேக்கெட்டை வேண்டி அல்லது அது ஆரோக்கியமற்ற உணவு, எண்ணெய் கூடியது, கார்போஹைட்ரேட் அதாவது இது கூடின உணவு அதை உண்ணும் பொழுது பிள்ளைகளும் என்னென்ன வளமையாக உண்ணும் அளவை விட போஷன் அதாவது சாப்பிட்ற அளவு கூட அதிகமாக இவ்வாறான உணவுகள் மிகவும் ஆரோக்கியமற்றவை. இதை விட நாங்கள் சொல்லுவோம் இந்த கடைகளில் வேண்ட எண்ணெய் சேர்ந்த உணவுகள், சிற்றுண்டிகள் இவைகள் உடலுக்கு ஆரோக்கியமற்றவை. இவற்றை நாங்கள் தொடர்ந்து எமது பிள்ளைகளுக்கு ஊட்டுவதனாலும் இப்படியான உடற்பயிற்சிகள் அற்ற நிலைகளினாலும் இது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் இவர்களுடைய உடற்பருமன் அதிகரிப்பதனால் பல்வேறுபட்ட விளைவுகள் ஏற்படும். அதாவது அவர்களுக்கு நாங்கள் இப்பொழுது கதைக்கிற இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் கதைப்போம். அதாவது தொற்றற்ற முறையில் ஏற்படுற இருதய நோய்கள், ப்ரெஷர், சலரோகம், எலும்புகளில் ஏற்படுற மாற்றங்கள், சில வேளை மூளையில் கூட சில வேளை ப்ரெஷர் அதுகள் கூடுற தன்மைகள் காணப்படும். இப்படி பல்வேறு மூட்டுகள் பிரச்சனை கொடுக்கும். அவர்களுடைய இனப்பெருக்க தொகுதிகளில் கூட மாற்றங்கள் ஏற்படும். இவ்வாறான பல்வேறுபட்ட அசாதாரண நிலைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். அப்போது நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் சிறு வயதிலிருந்தே படிப்போடு சேர்ந்து இந்த கல்வி இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சகல பாடசாலைகளிலும் கட்டாயமாக பல வகையான விளையாட்டு ஆக்டிவிட்டீஸ் காணப்படுகிறது. அதாவது ஒரு பிள்ளை விரும்பினால் கட்டாயம் 1 அல்லது 2 தனக்கு விருப்பமான முறையில் அந்த விளையாட்டுகளில் சேரக்கூடிய வசதிகள் காணப்படுறது. ஆனாலும் எமது சிறுவர்கள் பலர் இந்த பிற்பகல் இருக்கிற வகுப்புகள்னாலும் பெற்றாருக்கு இருக்கிற நெருக்கடியாலும் அதாவது கொண்டு போய் விடுறது, கூட்டி கொண்டு வர்றது அப்படியான சிக்கல்களாலும் அதிகமான மாணவர்களுக்கு இதில் பங்கு பெற்றக்கூடிய வசதிகள் இல்லை. இதனால் இப்பொழுது நாங்கள் ஆரோக்கியமற்ற நிலைக்கு தள்ளப்படுறோம். நன்றி. அதே போன்று வைத்தியர் ராஜேந்திரன் அவர்களே, பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன இந்த உடற்பருமன் காரணமாக. இதன் காரணமாக சிறு வயதிலேயே நீரிழிவு மற்றும் அதன் காரணமாக இன்சுலின் பாவிக்கின்றார்கள் சிறு குழந்தைகள். சில குழந்தைகள் இந்த அஸ்மா என கூறப்படுகின்ற நோய்க்கு இன்ஹேலர் பாவிக்கின்றார்கள். இது சமூகத்தில் தற்பொழுது ஓர் பெற்றோராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவ்வாறு பாவிப்பது ஓர் அவமானமாக நினைக்கின்றார்கள். இதை பற்றி பெற்றோர்கள் என்ன கருத்தில் கொள்ள வேண்டும்? இதில் பிரச்சனைகள் வெவ்வேறு விதமாக பார்க்கலாம். ஒன்று, டாக்டர் சாந்தி கணேசன் சொன்னது போல் பிள்ளைகள் உடற்பருமன் கூடும் போது நாங்கள் பெற்றோருடன் கேட்டால் ஏன் பிள்ளைக்கு போல சாப்பாடு கொடுக்குறீங்க, மீதியான அம்மா மாதிரி என்ன சொல்லுவீங்க, எங்களோட பிள்ளை சாப்பிட்றதே இல்லை டாக்டர், கொஞ்சம் தான் சாப்பிட்றது, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் கொடுக்குறது இல்லை. அப்போ நான் கேட்கணும், காற்று குடித்தோம் பிள்ளை இருக்குது. அப்போ பிள்ளை அதாவது நாங்கள் ஒரு டயலாக், அதாவது பெற்றோரிடம் கதைத்து அவர்கள் இதை உண்மை சொல்வதன் மட்டுமில்லை, பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குதுன்றதை தெரிய வேண்டும். அதாவது பிள்ளைன்ற உடற்பருமன் பெருத்து அது என்ன ஓவர் வெயிட்லேருந்து ஒபிசிட்டி போகும் முதல் வெவ்வேறு வித்தியாசங்களை பார்ப்போம். அதாவது களத்தில் கருப்புத்தன்மை கூடும், அக்கன்தோசின் டிகிரி கேன்சர், அப்படி வெவ்வேறு விஷயங்கள். அப்போ அந்த விஷயங்கள் வரும்போதே நாங்கள் பெற்றோர்களுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டும், இதுதான் பிரச்சனை என்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவமானத்தை சில பெற்றோர்களுக்கு நாங்கள் பிள்ளை பெருமன் கூடன்னு சொல்வது பிடிப்பதில்லை. அப்போ அவர்கள் இல்லை, எங்களோட பிள்ளைக்கு அப்படி பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவது, அதை மூடி மறைக்கும் முகமாகத்தான் வேலை செய்வார்களே ஒழிய அதற்கு முகம் கொடுத்து அதை திருத்துவம் என்று யோசிப்பது
வலும் குறைவு. ஸோ பள்ளிக்கூடங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிய நாடுகளில் இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக வந்திருக்கின்றது. அதாவது வெளிநாடு மேற்கத்திய நாடுகளையும் விட ஆசிய நாடுகளில் தான் எங்களுக்கு பிரச்சனை கூடவாக இருக்கின்றது. இந்தியா, பாகிஸ்தான், சைனா அதுகளில் ஒபிசிட்டி எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தில் இருக்கின்றது. அப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும் முறைகளையும் கவனித்து அதனோடு தங்களுக்கு தேவையான ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் என்னாவது செய்ய பழக்கிக்கொண்டு அவர்கள் உடற்பருமனை ஒரு அளவில் வைத்திருப்பது தான் முக்கியமான விடயம். ஆனால் நீங்கள் கேட்டபோது இந்த அவமானம் என்றது சில பேருக்கு தோல் பருமன் தடிப்பு. அப்போ அது தலைக்குள்ள எவ்வளோ சொன்னாலும் போக மாட்டுது. அப்போ அதை போக பண்ணுறதுக்கு நல்ல வடிவாக சொன்னாலும் புழங்க மாட்டுது. பிள்ளைக்கு பிரச்சனை வரும், ஈரலை தாக்கும், பிள்ளைக்கு சிரோசிஸ் வரும், பிள்ளைக்கு டயபெட்டிஸ் வந்தால் அப்புறம் 30 வயசில் ஹார்ட் அட்டாக் வரும், ஹார்ட் அட்டாக் வந்தால் 40 வயசில் கிட்னி பழுதாக போகும். அப்படி சொன்னால்தான் சில பேருக்கு விளங்குகின்றது. அப்போ நாங்கள் இதை செய்வது சரியா பிள்ளையான்றது ஒரு விஷயம். ஆனால் சில நேரங்களில் நாங்கள் அதை முகத்துக்கு நேராக சொன்னால்தான் பெற்றோர்கள் அதை நம்பி அதற்கு தேவையான வழிமுறைகளை கடைப்பிடிப்பார்கள். ஆனால் உங்களோட பிள்ளைய நீங்கள் கவனியுங்க, சாப்பாடை கொஞ்சம் குறையுங்க, இதெல்லாம் பாருங்கண்டா நான் நினைக்கிறேன் ஒரு கிழமை அந்த ஒரு 6 மாதம் சென்றாலும் அவர்கள் அதை கவனிப்பார்கள். அவர்களுக்கு இது சில இலங்கையில் வாழும் மக்கள் சிலவே பிள்ளை அல்லது பெற்றோர்கள் கூட உங்களுக்கு இந்த பிரச்சனையால் நீங்கள் கெதியில் சாவியுங்கள் என்று சொன்னால் கூடத்தான் சில வேளை அதை நம்புவார்கள், இல்லாட்டி நம்ப மாட்டார்கள். விளங்குதான். ஸோ ஒன்லி டெத் வில் மேக் தெம் ரியலைஸ் தி ஃபேக்ட். ஸோ அதற்கு முதல் நாங்கள் எவ்வாறு இவர்களை ஊக்கப்படுத்தி இதுகளை சரி பண்ணலாம் என்று பார்ப்பதே ஒழிய இதை நான் அவமானம் என்று சொல்ல விரும்பவில்லை. அடுத்ததாக வைத்தியர் கணேசன் அவர்களிடம் நீங்கள் கூறினீர்கள் இது ஜனரஞ்சகமான நடிகர்களின் படங்களில் வருகின்ற காட்சிகள் தொடர்பாக. இந்த காட்சிகள் தொடர்பாக குழந்தைகளினிடையே மற்றும் யௌவன பருவத்தினர்களிடையே எவ்வாறான ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும் என நீங்கள் கருதுகின்றீர்கள்? ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகள் எந்த படத்தை பார்க்கிறார்கள், ஏதோ பிள்ளை படம் பார்க்கிறான், பிள்ளை ஏதோ பார்க்கிறான்னு நாங்கள் இருந்து விட முடியாது. எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ன பார்க்கிறார்கள் என்று. அதனுள்ளே உள்ள விளக்கங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு பிரபலமான ஒரு கிரிக்கெட் வீரர் வைத்து ஒரு விளம்பரம் எடுப்பதற்கான காரணம் மீண்டும் இளையவர்கள் அதை விரும்பி பார்ப்பார்கள். அவை அதில் பலரும் அந்த கிரிக்கெட் வீரர் செய்வது போல செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அந்த விளக்கத்தை நாங்கள் கூற வேண்டியது பெற்றோர்களின் முக்கிய கடமை. அதற்கு நாங்கள் நேரத்தை செலவழித்துத்தான் செய்ய வேண்டும். உதாரணமாக வடமாகாணத்திலே மதுபாவனை அதிகரித்திருப்பதற்கு ஒரு காரணமாக இந்த திரைப்படங்கள் கூறப்படுகின்றன. ஏனென்று சொன்னால் அநேகமான திரைப்படங்களிலே ஒரு சந்தோஷமாக இருக்கின்ற வேளையிலே, ஒரு சந்தோஷமான ஒரு கட்டத்திலே அங்கு நிச்சயமாக மதுபானத்தை கொண்டு வந்து வைத்து விடுவார்கள், அல்லது மதுபானம் அருந்திய பின்னராக சந்தோஷமாக இருப்பது போல காட்டுவார்கள். மதுபானத்தால் வரும் நோய்களை பற்றியோ அதனால் ஏற்படும் உடல் உள பாதிப்புகளை பற்றியோ அங்கு கூறப்படுவதில்லை. ஆகவே சிறுவர்களுக்கு ஒரு பிழையான எண்ண கருத்து, மதுபாவனை அருந்தினால் இவரை போல நானும் சந்தோஷமாக இருக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தை அங்கு ஏற்படுத்துகிறது. அந்த தெளிவுபடுத்துவது, நேரத்தை செலவழித்து பிள்ளைகளோடு கதைத்து அதற்கு பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இடையிலே கதைக்கக்கூடிய ஒரு சூழலை பெற்றோர் ஏற்படுத்த வேண்டும். அதை ஆராய வேண்டும். அவர்களின் கருத்துக்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அவர்கள் பல்வேறு இடங்களிலே தகவல்களை பெற்றிருப்பார்கள். அதற்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். திடீரென்று கோவப்படுவதன் மூலமோ தண்டிப்பதன் மூலமோ நாங்கள் இவற்றை சரி செய்ய போவதில்லை. விளங்கப்படுத்துவதனூடாக, உறவை ஏற்படுத்துவதனூடாக. அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விடயம், பெற்றோர்கள் நான் கையிலே சாராய கிளாஸை வைத்துக்கொண்டு மகன் நீ குடிக்காத, இது உனக்கு கூடாது என்று சொன்னால் அது நடக்காது. என்றால் பெற்றோர்கள் நாங்கள் செய்வதை பார்த்துத்தான் செய்கிறார்கள். பிள்ளைகள் நாங்கள் சொல்வதை கேட்டு செய்வதில்லை. சொல்வதை கேட்டு சமூகம் நடக்குமா இருந்தால் இன்று சமூகம் வேறெங்கேயோ போயிருக்கும். துரதிருஷ்டவசமாக அது நடப்பதில்லை. நன்றி. இன்று இலங்கை மருத்துவ சங்கத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த குழந்தைகள் மற்றும் யௌவன பருவத்தினர் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் அது தொடர்பான கலந்துரையாடல்களை எமக்கு வழங்கிய குழந்தைவியல் நிபுணர் வைத்திய கலாநிதி சாந்தினி கணேசன் அவர்கள் மற்றும் மனநோயியல் நிபுணர் வைத்திய கலாநிதி மகேசன் கணேசன் அவர்கள் மற்றும் குழந்தைவியல் நிபுணர் வைத்திய கலாநிதி ஆர் அஜந்தன் அவர்களுக்கு
நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவ் கலந்துரையாடலை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.